வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன். இந்த வீடியோவில் இந்திய புவியியலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புவியியலில் வந்து முக்கியமான டாபிக்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த யூனிட்லேருந்து 5 மார்க்கு தான் வரும். 5 மார்க்குக்கோசரம் நம்ம லாஸ்ட் மினிட்ஸில் போய் ஃபுல்லாக புக்கவும் பார்க்கவும் முடியாது. எந்த சோர்ஸு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க முடியாது. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி முக்கியமான தலைப்புகளை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புவி ஒரு வீடியோலேயே அப்படியே ஜாகிரபியை வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வரலாம். அந்த மாதிரி தான் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புவி அமைவிடம் இயற்கை அமைப்புகள், புவியை சம்பந்தமா முக்கியமான டீட்டெயில்ஸும் அதனோட இயற்கை அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பருவநிலை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை இதெல்லாமே ஒரே டாப்பிக்கில் தான். அதாவது மொத்தம் 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அதை வந்து நம்ம நிறைய டாப்பிக்காக தனித்தனியாக பிரித்தோ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக வந்து எதையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நான் இதில் முக்கியமான டாபிக் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, காலநிலை மாற்றம், அதை குறித்து இப்போ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால கண்டிப்பாக காலநிலை சார்ந்ததும் பருவநிலை மாற்றம் குறித்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். தமிழ்நாடு சார்ந்தது மக்கள் தொகை அடர்த்தி பரவல், அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி பரவலை பற்றியும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி பரவலை பற்றி கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 2 கொஸ்டினை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் வரக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு. மற்ற எந்த டாப்பிக்லேருந்து வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் கன்ஃபார்ம் கொஸ்டின் வர டாபிக் எது அப்படின்னா பருவநிலை மாற்றம் இல்லைன்னா காலநிலை மாற்றங்கள், அதுக்கான காரணங்கள் எதனால அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிலோட மக்கள் தொகை அடர்த்தி பரவல் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி பரவல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டாபிக். அதாவது என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா தான் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோமான்னு செக் பண்ணிக்கங்க. படிக்கலைன்னா பார்த்துக்குங்க. ரொம்ப படிக்க வேண்டியதில்லை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படித்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பார்க்கணும். லாஸ்ட் மினிட்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை படித்தா நம்மளுக்கு அதில் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது புவியியலோட முக்கிய புவியியல் கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது புவி சார்ந்த இம்பாக்ட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னா, புவியோட வயது என்ன அப்படின்னா 4550 மில்லியன் ஆண்டுகள் அதனோட வயது. அதனோட நிறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5.97 இன்ட்டு 1024, 5.976 இன்ட்டு 1024 கிலோகிராம். அதாவது நிறையும் போது கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதனோட வேல்யூம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.08 இன்ட்டு 1012, 1.083 இன்ட்டு 1012 கிலோமீட்டர். சராசரி அடர்த்தி வந்து புவியோடது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.513 கிலோ சென்டிமீட்டர், அதாவது 5.513 கிலோ சென்டிமீட்டர் வரும் அப்படிங்கிறாங்க. புவியோட வந்து நிலப்பகுதி வந்து 29.2%, நீர்ப்பகுதி வந்து 70.8% இருக்குது. நிலப்பகுதி 29.2, நீர்ப்பகுதி 70.8%. புவியோட சுழற்சி வேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புவியோட சுழற்சி வேகம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 நேரம் அப்படிங்கிறது அதனோட ரொட்டேஷன். புவி வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் தான் புவி தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கு. அதுவே வந்து சூரியனை சுற்றி வரக்காகும் காலம், சூரியனை சுற்றி வரக்கான காலம் எவ்வளோ அப்படின்னா 365 நாட்கள் 5 மணி நேரம் 45.51 வினாடிகள். 365 நாட்கள் 5 மணி நேரம் 45.51 வினாடிகள் சூரியனை சுற்றி வரக்கு. அதாவது பூமியில வந்து இரவும் பகலும் சமமா இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. அதாவது மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 தான் பூமியில வந்து இரவும் டேவும் நைட்டும் வந்து ஈக்குவலான ஹவர்ஸ்ல இருக்கும். அதாவது இரவும் பகலும் வந்து சமமாக இருக்கிற தேதி வந்து என்ன மார்ச் 21, செப்டம்பர் 23. இது வசந்த கால சம இரவு நாளும், இது இலையுதிர் கால சம இரவு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீண்ட நாள் அப்படின்னா எது? கடகரேகைக்கு வந்து சூரியன் வந்து செங்குத்தாக தலைக்கு மேல விழுகிறனால தான் வந்து நீண்ட நாள் அப்படின்னு சொல்லுவோம். மிக நீண்ட நாள் அப்படிங்கிறது வந்து ஜூன் 21 மட்டும் கொஞ்ச நாள் வந்து அவர் வந்து கொஞ்சம் எச்சா இருக்கும். ஜூன் 21 அவர் வந்து எச்சா இருக்கும். அதான் மிக நீண்ட நாள் அப்படின்னு சொல்றோம். குறுகிய நைட்டு குறுகியதா இருக்கும் அப்படின்னா டிசம்பர் 21 வந்து மகர ரேகையில் வந்து செங்குத்தாக தலைக்கு மேல் விழுகும். இந்த டைம்ல சூரியன் வந்து மகர நேரையில செங்குத்தா விழுகும். நீண்ட நாளுக்கு வந்து கடக ரேகையில சூரியன் வந்து செங்குத்தா தலைக்கு மேல விழுகும். அதனால நீண்ட நாளா இருக்கும். குறுகிய இரவுங்கிறது வந்து மகர ரேகையில் வந்து சூரியன் செங்குத்தா தலைக்கு மேல விழுகிற மாதிரி இருக்கனால அது வந்து குறுகிய இரவா இருக்கு டிசம்பர் 21. அடுத்தது சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை. பூமியில வந்து சராசரி வெப்பநிலை மேற்பரப்புல எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 14 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 14 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா வளிமண்டல அடுக்குகள். மொத்தமா எத்தனை வளிமண்டல அடுக்குகள் இருக்கும் அப்படின்னா 5 வளிமண்டல அடுக்குகள் வந்து இருக்குது. அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அடி அடுக்கு, படை அடுக்கு, இடை அடுக்கு, வெப்ப அடுக்கு, புறவெளி அடுக்கு. ஆனா புற அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடி அடுக்கு, படை அடுக்கு, இட அடுக்கு, வெப்ப அடுக்கு, புறவெளி அடுக்கு அல்லது வெளி அடுக்கு. டெர்போஸ்பியர். டெர்போஸ்பியர் அப்படின்னு என்னன்னா
கீழே லோயர்ல இருக்கிறது பூமியில இருக்கிறது அடியலுக்கு அப்படின்னு டெர்டோஸ்பியர், மிசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக டெர்டோஸ்பியர், மிசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு 5 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. வானிலை நிகழ்வு அப்படிங்கிறது, வானிலை நிகழ்வு எந்த அடுக்குல நிகழ்படும் அப்படின்னு கேட்டா டெர்போஸ்பியர் லேயர்ல தான் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. டெர்போஸ்பியர் அப்படின்னாவே கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓசோன் இது எதுல இருக்குது அப்படின்னா டெர்டோஸ்பியர். ஓசோன் படலம் வந்து டெர்டோஸ்பியர்ல இருக்கும். ஓசோன் பியர் வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. அதனால டெர்டோஸ்பியர்ல வந்து ஓசோன் படலம் இருக்கு. குளிர்ந்த அடுக்கு அப்படின்னு எதை சொல்லணும்னா மிசோஸ்பியர், அந்த இடை அடுக்கு தான் வந்து குளிர்ந்த அடுக்கு. -90 டிகிரி வரைக்கும் அங்க வந்து வெப்பநிலை நிலவும். ரொம்ப மிக குறுகியதா இருக்கும். அதுக்கு மேல வெப்பமா இருக்கும். அந்த இடை அடுக்குல தான் வந்து குளிர்ந்த அடுக்கா இருக்கு. அந்த அடுக்குக்குள்ள தான் விண்கற்கள் வரும்போது எரியும். அந்த அடுக்குல விண்கற்கள் வந்து எரியும். வெப்ப அல்லது அயனி அடுக்கு அப்படிங்கிறது வந்து 640 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்குது. இதனை வந்து அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரேடியோ அலைகள் வந்து விண்வெளியில் வந்து பிரதிபலிக்கிறது வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப அடுக்குல தான் வந்து ரேடியோ அலைகள் வந்து பிரதிபலிக்கும். மற்ற கதிர்வீச்சுகள் எல்லாம் வந்து பிரதிபலிக்கிறதும் வெப்ப அடுக்குல தான். அதனால அது அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வெப்ப அடுக்கு அல்லது அயனி மண்டல அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 960 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்குது. வெப்பம் வந்து 300ல இருந்து 1000 டிகிரி வரைக்கும் இருக்கும். 300 to 1000 டிகிரி வரைக்கும் வெப்ப அடுக்குல வெப்பநிலை வந்து இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது வெளி அடுக்கு. அது விண்வெளியோட சேர்ந்ததா இருக்கும். அடுத்தது இந்தியாவை பத்தி பார்க்கலாம். இந்தியாவை பற்றிய முக்கிய குறிப்புகளை பார்த்துக்கலாம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா 28 மாநிலங்கள். எத்தனை யூனியன் பிரதேசங்கள்லாம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்தியா வந்து 8 டிகிரி வட அச்சம் முதல் 37 டிகிரி வட அச்சம் வரை பரவி இருக்கு. 8 டிகிரியிலிருந்து இது வரைக்கும் பரவி இருக்குது. கிழக்குல 67 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25, அதாவது 67.7 டிகிரியும் 97.25 வரையும் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குது. இது வடக்கு, இது கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குது. இந்தியாவோட பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 32,87,263 கிலோமீட்டர் வந்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு கொண்டது. பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2011 படி 1210 மில்லியன். 1210 மில்லியன் அப்படிங்கும்போது 120 கோடிக்கு மேல நம்மளோட மக்கள் தொகை வந்து இருக்கு. இந்தியாவோட மக்கள் தொகை 120 கோடி. அது வந்து 2011 கணக்கெடுப்பின்படி. அடுத்தது இந்தியாவோட திட்ட நேரம் எதுன்னு பார்த்தோம்னா 82.30 டிகிரி 82.30 டிகிரி அலகாபாத் கிழக்கு ரேகையில தான் செல்லும். அந்த வரைவை வச்சுதான் இந்தியாவில் திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. 82.30 டிகிரி அலகாபாத் கிரீன்விச் ரேகையை வச்சு சொல்றோம். அலகாபாத் தீர்க்க கோட்டை வச்சுதான் இந்தியாவோட திட்ட ரேகையை கணக்கிடப்படுகிறது. அதுவே கிரீன்விச்ல வந்து 0 டிகிரின்னு இருக்கும். அதுல இருந்து கிரீன்விச்ல இருந்து தான் டைமை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து தொடங்கும் போது இந்தியாவோட நேரம் பார்த்தோம் அப்படின்னா 5.5 மணி நேரம் வந்து முன்னாடியே உள்ளது. 5 மணி 30 நிமிடங்கள் வந்து முன்னே இருக்குது. கிரீன்விச்சோட நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்ப லண்டனோட நம்மளோட டைமிங் வந்து 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும். அங்க ஒரு லண்டன்ல 12 மணி அப்படின்னா இந்தியாவில் வந்து 5.5 மணி இருக்கும். அடுத்தது இந்தியாவோட அண்டை நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மேற்குல பாகிஸ்தான் இருக்கும். மேற்குல பாகிஸ்தான், வடக்குல ஆப்கானிஸ்தான், வடகிழக்குல நேபாள், பூட்டான், சீனா. வடகிழக்கு இதான் முக்கியம். வடகிழக்குல நேபாள் இருக்கு, பூட்டான் இருக்கு, சீனா இருக்கு. கிழக்குல எது இருக்கு அப்படின்னா வங்காளதேசம். தெற்குல இருக்கு இந்திய பெருங்கடல். அடுத்து இந்தியாவோட முக்கிய இயற்கை அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவோட முக்கிய இயற்கை அமைப்புகளை வந்து 5ஆ பிரித்திருக்காங்க. ஒன்று வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் அப்படின்னு 5 மிகப்பெரிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. வடக்கு மலை அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது அப்படின்னா இமயமலை தான் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இமயமலை அப்படின்னாவே என்னது இளமையான மலை அப்படின்னு பொருள்படும். மேற்கு சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் பரவி இருக்குது. 2500 கிலோமீட்டர் நீளம் வந்து பரவி உள்ளது. இதுல வந்து பாமீர் முடிச்ச உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க. இமாலயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். பாமீர் முடிச்சதா உலகின் கூரை அப்படிம்பாங்க. இமாலயா அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு பொருள்படும். இமயமலை வந்து 3 உட்பிரிவுகளா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை, அதாவது டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு ஒரு பிரிவும். டிரான்ஸ் இமயமலைகள், பூர்வாஞ்சல் குன்றுகள் அல்லது கிழக்கு இமயமலை, அப்படின்னு 3 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. டிரான்ஸ் இமயமலை வந்து தீபத்தில் இருக்கிற இளமையான மடிப்புகளை சொல்றாங்க. டெர்சியாரி, கிரானைட் பாறை, சார்கஸ், லடாக், கைலாஸ், கரகோசம் இதெல்லாம் வந்து டிரான்ஸ் இமயமலையில இருக்கு. டெர்சியாரி கிரானைட் பாறைகள் இருந்திருக்கு. சார்கர், லடாக்கு, கைலாசு, கரகோரம் இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா டிரான்ஸ் இமயமலையில தான் இருக்குது. டிரான்ஸ் இமயமலையில இருக்கிற முக்கிய தலங்கள் எது அப்படின்னா சாஸ்கர், லடாக்கு, கைலாசு, கரகோசம் எல்லாம் டிரான்ஸ் இமயமலையில இருக்கு. அடுத்தது இமயமலை அப்படிங்கிற பிரிவுல வந்து அதையும் 3ஆ பிரிக்கிறாங்க. இமயமலையே 3 பிரிவுகளா இருக்குது. அதுல இமாலயாசையும் 3ஆ பிரிப்பாங்க. அதுல 3 பிரிவுகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உள் இமயமலைகள் இமாத்ரி அப்படின்னும், மத்திய இமயமலைகள் அப்படிங்கறது இமாச்சலா அப்படின்னும், வெளி இமயமலைகளை சிவாலிக் அப்படிங்கிறாங்க. இமாத்ரி, இமாச்சலா, சிவாலிக் அப்படின்னு 3 பிரிவுகளா வந்து இமயமலையும் 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க.
அதுல வந்து இமாத்திரி அப்படிங்கிறதுல தான் எவரெஸ்ட், காஞ்சன்ஜங்கர், அதெல்லாம் காஞ்சன்ஜங்கர் அப்படிங்கிற சிகரங்கள்லாம் வந்து இமாத்திரியில தான் இருக்குது. எவரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நேபாளத்துல தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிறது எதுனா காஞ்சன்ஜங்கர், அதாவது நேபாள் பிளஸ் சிக்கிம்க்கு இடையில இருக்கிறதுனால காஞ்சன்ஜங்கர் தான் வந்து இந்தியாவில் இருக்கிறது. எவரெஸ்டோட உயரம் என்ன அப்படின்னா 8848 மீட்டர். எவரெஸ்டோட உயரம் 8848 மீட்டர். அது காஞ்சன்ஜங்கரோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8586 மீட்டரு. உள்ளிமயங்கள் மலைகளோட சராசரியா வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25 கிலோமீட்டர் அகலமும் 6000 அடி உயரம் கொண்டிருக்கு. 6000 கிலோமீட்டரும் கொண்டிருக்கு. அகலம் 25 கிலோமீட்டராகவும் உயரம் வந்து சராசரியா 6000 கிலோமீட்டரும் வந்து உள் இமயமலைகள்ல இருக்கு. அதுவே மத்திய இமயமலைகளோட சராசரி அகலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர் உயரத்திலும் உயரம் வந்து 3500 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கு. அகலம் வந்து 80 கிலோமீட்டர், உயரம் வந்து 3500 மீட்டர்ல இருக்கு. மத்திய இமயமலையில் ஏதாவது முக்கியமான தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்லா, முசௌரி, நனிடால், டார்ஜிலிங். சிம்லா, முசோரி, நனிடால், டார்ஜிலிங் இந்த இந்த தலங்கள் எல்லாமே மலைவாழ் இடங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா மத்திய இமயமலை இல்லைன்னா இமாச்சலால தான் இதெல்லாம் இருக்கு. அடுத்து வெளி இமயமலை அல்ல சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிழக்கு டூடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட சராசரி உயரம் வந்து 1000 மீட்டர்ல தான் இருக்கும். அகலம் வந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. கிழக்கு டூடர்ஸ் அப்படின்னும் மேற்குல டூம்ஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு டூர்ஸ் அப்படின்னும் மேற்குல டூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு இமயமலைகள்லாம் எப்படி இருக்கு. அடுத்து கிழக்கு இமயமலை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா இருக்காது. அங்கங்க இடையில வந்து பிரிஞ்சு இருக்கும். அதுதான் கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் இமயமலை பற்றிய முக்கியமான பிரிவுகள். இதோட இமயமலையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று தடுத்து வட இந்தியாவில் கனமழை தருகிறது. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவில் கனமழை தருகிறது. வற்றாத ஆறுகளோட பிறப்பிடமா இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகளோட பிறப்பிடமா இமயமலை இருக்கு. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுக்கிறது. பல்லுயிர் மண்டலமாகவும் இமயமலை இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்குது, வற்றாத ஆறுகளோட பிறப்பிடமா இருக்குது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசு குளிர்காற்றை தடுத்து மழை பொழித்தருது. அதே போல பல்லுயிர் மண்டலமாகவும் இருக்கு. வடபெரும் சமவெளிகள்ல வந்து வடபெரும் சமவெளிகள் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சமவெளி. இதனோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2400 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் கொண்டது. அகலம் வந்து 240 கிலோமீட்டர்ல இருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா 7 லட்சம் சதுர அடி கிலோமீட்டர். பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். வடபெரும் சமவெளிகள் வந்து இமயமலை மற்றும் விந்திய மலை ஆறுகளா வந்து படிவைக்கப்பட்டு உருவாக்குனதா எது அப்படின்னு பார்த்தோம்னா வடபெரும் சமவெளி. இமயமலை மற்றும் விந்திய மலை ஆறுகளால் படிவைக்கப்பட்டு உருவானதா வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்றோம். முக்கிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடபெரும் சமவெளியிலோட முக்கிய பண்புகள் அப்படிங்கிறது வந்து பாபர் சமவெளி, தாராய் சமவெளி, பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா. பாபர் சமவெளி, தாரா சமவெளி, பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா. பாபர் அப்படிங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து மேற்குல அகன்று காணப்படும். கிழக்குல வந்து குறுகி காணப்படுகிறது. அசாம்ல வந்து குறுகி இருக்கும். ஜம்மு காஷ்மீருக்கு மேற்குல அகன்றமும் அசாம்ல குறுகியும் இருக்கும். தாராய் சமவெளி அப்படிங்கிறது வந்து 13ல இருந்து 30 கிலோமீட்டர் அகலம் உடையதா என்னன்னா தாராய் சமவெளி. இதுல வந்து நுண்துளைகள் உள்ளதால் வந்து சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுவதா பாபர் சமவெளி. நுண்துளைகள் வந்து உள்ளது, சிற்றோடைகள் வந்து நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து போறதா என்னன்னா பாபர் சமவெளி அப்படிங்கிறாங்க. பாபர் சமவெளிக்கு தெற்குல என்ன இருக்கு அப்படின்னா தாராய் மண்டலம். பாபர் சமவெளிக்கு தெற்குல இருக்கிறதா என்னன்னா தாராய் மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து அதிக மழை காரணமாக அகன்று இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா தாராய் மண்டலம். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குல இருந்து அதிக மழை காரணமாக அகன்று இருப்பதுதான் என்ன தாராய் மண்டலம். பழைய வண்டல் படிவுகளால் ஆனது என்ன பாங்கர் சமவெளி. பழைய வண்டல் படிவுகளால் ஆனது எது அப்படின்னா பாங்கர் சமவெளி. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்பட்ட மண், அதாவது புதிய வண்டல் மண்கள் என்னன்னு சொன்னா காதர் சமவெளி. காதர் அல்லது பெட் நிலம், பெட்லேண்ட் அப்படிம்பாங்க. பெட் நிலம்னா பெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காதர் மணல், கனிமண், சேறு மற்றும் வண்டல்களை கொண்ட சமவெளி என்னன்னு சொல்லுவோம்னா காதர் சமவெளி அப்படின்னு சொல்றோம். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் வடிவமைக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியை என்னன்னு சொல்றோம் சுந்தரவன டெல்டா. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்டு வளமான முக்கோண வடிவ டெல்டாவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சுந்தரவன டெல்டா. ஆறுகளால் வந்து அரித்து வரப்பட்டு கடலோரத்துல கலக்கிற இடத்துல உருவாக்கப்படுறதா என்னன்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுகளால் அடித்து வரப்பட்டு உருவாக்கப்படுறதான் தான் என்ன அப்படின்னா டெல்டா. புதிய மற்றும் பழைய வண்டல் பகுதிகள், சதுப்பு நில பகுதிகள் உள்ளன. புதிய மற்றும் வண்டல் பகுதியில சதுப்பு நில பகுதிகளும் உள்ளது. வண்டல் சமவெளியால் உயர் நிலப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சார்ஸ். வண்டல் சமவெளி பகுதியில உயரமா இருக்கிற பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க சார்ஸ் அப்படிம்பாங்க. சதுப்பு நிலப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க பில்ஸ் அப்படிம்பாங்க. சார்ஸ், பில்ஸ் அப்படின்னு.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கால்நிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் வந்து வடபெரும் சமவெளியை வந்து 4 வகையா வந்து பிரிக்கிறாங்க. காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் வடபெரும் சமவெளியை 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே உள்ளது. ராஜஸ்தான் சமவெளினா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே உள்ளது. இதனோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. உப்பு ஏரிகள் உள்ளது. சாம்பர் ஏரி அல்லது புக்கர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு ஏரிகள் உள்ளது. சாம்பர் ஏரி அல்லது புக்கர் ஏரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெரிய தார் பாலைவனம் வந்து உள்ளது. எங்கன்னா இந்திய பாலைவனம். தார் பாலைவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ராஜஸ்தான் சமவெளியில தான் தார் பாலைவனம் இருக்குது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள இயற்கை எல்லை எது அப்படின்னா தார் பாலைவனம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற இயற்கையான எல்லை. தார் பாலைவனம் வந்து 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கேவும் ராஜஸ்தான்ல வந்து 2 பங்கு கொண்டது. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே இருக்குது. ராஜஸ்தான்ல வந்து 2 பங்கு வந்து தார் பாலைவனம் தான் இருக்கு. பாலைவன பகுதிகளை வந்து மருஸ்தலி அப்படின்னு சொல்றாங்க. அரை பாலைவன பகுதியை பாங்கர் அப்படிங்கிறாங்க. பாலைவன பகுதி என்னன்னு சொல்லுவாங்க மருஸ்தலினும், அரை பாலைவன பகுதி என்னன்னு சொல்லுவாங்க பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா சமவெளிங்கிறதோட பரப்பளவு என்ன அப்படின்னா 1,75,000 கிலோமீட்டர். 1,75,000 லட்சத்து சதுர கிலோமீட்டர் 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டதா என்ன பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இந்திய பாலைவனத்திற்கு வந்து வடக்கே இருக்குது. சாட்லஸ், பியாஸ், ராவி ஆதிகள்லாம் வந்து படிவால் உருவானதா என்னன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சாட்லஸ், பியாஸ், ராவி ஆறுகளால் படிவுகளால் உருவானது எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அடுத்தது என்ன அப்படின்னா கங்கை சமவெளி. கங்கை சமவெளி அப்படிங்கிறது மேற்கு யமுனை ஆறு முதல் கிழக்கு வங்காளதேசம் வரைக்கும் பரவி இருக்குது. 3,75,000 சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருக்குது. 3,75,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து பரவி இருக்குது. கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தெற்கு கிழக்குல வந்து சரிவாக உள்ளது. கங்கை சமவெளி வந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்குல நோக்கி மென் சரிவாக இருக்கிறது. அப்படின்னா எங்க கங்கை சமவெளி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தெற்கு மற்றும் கிழக்கு தென்கிழக்கு நோக்கி சரிவா இருக்குது கங்கை சமவெளி. அடுத்தது பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி அப்படிங்கிறது வந்து பெரும் பகுதி வந்து அசாம்ல தான் இருக்குது. வடபெரும் சமவெளியில கிழக்கு பகுதியா இது இருக்கு. வடபெரும் சமவெளியில கிழக்கு பகுதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா சமவெளி. அதே வடபெரும் சமவெளியில வந்து சரி ஓகே பிரம்மபுத்திரா சமவெளி. இதனோட பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50,275 சதுர கிலோமீட்டர் வந்து 56,275 சதுர கிலோமீட்டர் கொண்டதா என்ன பிரம்மபுத்திரா சமவெளி. இது வந்து வண்டல் விசிறிகளாகவும் தாராய் சதுப்பு நில காடாகவும் இருக்கு. வண்டல் விசிறிகளாகவும் தாராய் சதுப்பு காடுகளாகவும் இருக்கிறது எதுனா பிரம்மபுத்திரா சமவெளி தான். அடுத்தது தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது வந்து வட இந்தியாவில் சமவெளிக்கு தெற்கே உள்ளது. பரப்பளவு வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டதுதான் என்ன தீபகற்ப பீடபூமி. மேற்கே வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. தீபகற்ப பீடபூமிக்கு மேற்கே ஆரவல்லி மலைத்தொடரும், வடக்குல வந்து பண்டல்கண்ட் உயர்நில பகுதியும், பண்டல்கண்ட் அப்படிங்கிற உயர்நில பகுதியும், வடகிழக்குல வந்து கைமூர், ராஜ்மால் குன்றுகள்லாம் இருக்கு. வடகிழக்குல கைமூர், ராஜ்மால் குன்றுகள்லாம் இருக்கு. மேற்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருக்கு. கிழக்கு நோக்கி சாய்ந்து இருக்கு. தீபகற்ப பீடபூமி வந்து இப்படி கிழக்கு நோக்கி சாய்வா இருக்கு. அதுல நர்மதை ஆறுகள் தீபகற்ப பீடபூமியை வந்து 2ஆக பிரிக்குது. எந்த ஆறு வந்து தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதை ஆறு தான் தீபகற்ப பீடபூமியை 2ஆ பிரிக்குது. வடபகுதியை என்னன்னு சொல்லுவோம் மத்திய உயர்நில பகுதியும் அப்படின்னும், தென்பகுதியை வந்து தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றோம். வடபகுதியை மத்திய உயர்நிலம் அப்படின்னும், தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றோம். மத்திய உயர்ந்த நிலங்களை வந்து அடுத்து என்னன்னு சொல்றோம் வடபகுதி மத்திய உயர் நிலங்கள் அப்படின்னா மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் வந்து மாளவ பீடபூமி. மாளவ பீடபூமியில தான் இந்த மத்திய உயர்ந்த நிலங்கள்ல தான் எது இருக்குன்னா மாளவ பீடபூமி இருக்குது. ஆரவல்லை மடத்தொடருக்கு வந்து தெற்கே இருக்கிறது என்ன அப்படின்னா மத்திய உயர்ந்த நிலங்கள். விந்திய மலைக்கு வந்து வடக்குல இருக்கு. மாளவ பீடபூமியிலிருந்து கிழக்கு பகுதி வந்து பண்டல்கண்ட் அப்படின்னும், இதன் தொடர்ச்சி வந்து பகல்கண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாளவ பீடபூமிக்கு இருக்கிறது கிழக்கு பகுதியை பண்டல்கண்ட் அப்படின்னும், இதனோட தொடர்ச்சியை வந்து பகல்கண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து மத்திய உயர் நிலப்பகுதியின் வடகிழக்கு பகுதியில இருக்கு.
சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து மத்திய உயர் நிலப்பகுதியில் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்குது. அதாவது மத்திய உயர்நிலை பகுதியில் வந்து வடகிழக்கில் உள்ள பகுதி என்ன அப்படின்னா சோட்டா நாகபூரி பீடபூமி. இரும்புத்தாது, நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது எது அப்படின்னா சோட்டா நாகபூரி பீடபூமி தான் இரும்புத்தாது மற்றும் நிலக்கரிக்கு புகழ் பெற்றது. தக்கான பீடபூமி இது பரப்பளவு வந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கு. உயரம் 500 to 1000 மீட்டர் இருக்கு. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர், உயரம் 500லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் இருக்கு. தக்கான பீடபூமியில் தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இருக்கு. தக்கான பீடபூமியில மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னா தீபகற்ப பீடபூமியின் மேற்கே விளிம்பா இருக்கிறதா என்ன மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு கடற்கரை இணையாக செல்கிறது. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை இப்ப மேற்கு கடற்கரைக்கு இணையா போயிட்டு இருக்கு. வடபகுதியை வந்து சாயத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இதனோட வடபகுதியை வந்து சாயத்திரி அப்படின்னு சொல்றாங்க. வடக்கு தெற்கு செல்ல செல்ல அதிகரிக்கும். வடக்குல இருந்து தெற்கு செல்ல செல்ல இப்படி வடக்குல இருந்து இப்படி தெற்கு செல்ல 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 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏலக்காய் மலை, பழனி மலை சந்திக்கும் இடம் என்னன்னு சொல்லணும்னா ஆனைமுடி சிகரம். ஏலக்காய் மலையும் பழனி மலையும் சந்திக்கிற இடத்த என்னன்னு சொல்லுவோம்னா ஆனைமுடி சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வந்து வடக்குல இருந்து தெற்கு செல்ல செல்ல எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளியில மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளின்னு 2 பிரிவுகள் இருக்குது. கடற்கரை சமவெளியுமே பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை சமவெளியும் அப்படின்னா எப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இருக்கிறதா என்னன்னா மேற்கு கடற்கரை சமவெளி. வடக்கு ராணா ஆஃப் கட்ச் டு தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கு. வடக்குல ராணா ஆஃப் கட்சிலிருந்து தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கு. எது அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி. வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு கடற்கரையின் வடபகுதியை வந்து கொங்கண கடற்கரை அப்படின்னும், மத்திய பகுதிகளை வந்து கனரா கடற்கரை அப்படின்னும், தென் பகுதியை மலபார் கடற்கரை அப்படின்னு 3 பகுதி பிரிவுகளா வந்து மேற்கு கடற்கரையை பிரிக்கிறாங்க. இதனோட முக்கிய ஏரி என்னன்னா வேம்பநாடு ஏரி. இதனோட முக்கிய ஏரி வேம்பநாடு ஏரி. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில இருக்கிறதா என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. வங்காளம், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, அதாவது இப்படி வங்காளத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்கிறதா என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. அதுல வந்து வங்காளம், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு மாநிலங்கள்லாம் இருக்கு. வண்டல் படிவுகளால் ஆனது. இது வந்து வண்டல் படிவுகளால் ஆனதான் கிழக்கு கடற்கரை சமவெளி. மகாநதி கிருஷ்ணா நதிக்கு இடைப்பகுதி வட சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கு இடைப்பகுதி என்னன்னு சொல்றாங்க வட சர்க்கார். வட சர்க்கார் அப்படிங்கிறது வந்து மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கு இடையே இருக்கிற பகுதி. கிருஷ்ணா நதி மற்றும் காவிரி ஆறுக்கு இடையான பகுதி என்னன்னு சொல்றாங்க சோழமண்டல கடற்கரை. கிருஷ்ணா நதிக்கும் காவிரி ஆறுக்கும் இடையே இருக்கிற பகுதி வந்து சோழமண்டல கடற்கரை. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எதுனா சிலிக்கா ஏரி. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னா சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி அமைந்துள்ள நிலப்பரப்பு எது அப்படின்னா மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்குல அமைந்திருக்கு. மகாநதி டெல்டாவிற்கு வந்து தென்மேற்குல அமைந்திருக்கிறதா எது அப்படின்னா சிலிக்கா ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே உள்ள ஏரி என்ன கொள்ளேறு ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா நதி ஆற்றுக்கு இடையே உள்ள ஏரி எதுனா கொள்ளேரி ஏரி. தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள ஏரி எதுனா பழவேற்காடு ஏரி அல்லனா புலிக்காட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து புவியில் உள்ள இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து புவியில் உள்ள இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை என்ன பாரன் தீவில் உள்ள எரிமலை தான். இந்தியாவில் இருக்கிற ஒரே செயல்படும் எரிமலை என்ன அப்படின்னா பாரன் தீவில் உள்ள எரிமலை தான். இந்தியாவில் வந்து ஒரே செயல்படும் எரிமலை பாரன் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து பரப்பளவு வந்து 8249 சதுர கிலோமீட்டர் கொண்டது. வடபகுதியை அந்தமானும் தென்பகுதியை வந்து நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. வடபகுதியை அந்தமானும் தென்பகுதியை நிக்கோபார்னு சொல்லுவாங்க. மொத்தம் 572 தீவு கூட்டங்கள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கு. 572 தீவு கூட்டங்கள். பிரிக்கும் கால்வாய், அதாவது அந்தமானின் நிக்கோபார் பிரிக்கும் கால்வாய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. அடுத்து லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகளோட பரப்பு வந்து 32 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தான் லட்சத்தீவுகள் இருக்குது. 27 தீவு கூட்டங்கள் இருக்கு. லட்சத்தீவுல வந்து 27 தீவு கூட்டங்கள் இருக்கு. இதனோட தலைநகரம் என்னன்னா கவரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கவரட்டி அப்படிங்கிறது லட்சத்தீவுகளும். மாலைத்தீவுலேருந்து இதனை பிரிக்கும் கால்வாய் என்னன்னா 8 டிகிரி. அந்தமான் நிக்கோபார் வந்து 10 டிகிரி, லட்சத்தீவுக்கு வந்து 8 டிகிரி. மனிதர்கள் வந்து வசிக்காத தீவு பிட் தீவு.
பறவை சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. லட்சத்தீவுல வந்து மனிதர்களே வசிக்காத ஒரு தீவு இருக்கு, அது பீட் தீவு அப்படின்னும் பறவை சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. லட்சத்தீவு, மினிகாய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் வந்து 1973 முதல் லட்சத்தீவுகள்னு சொல்லப்படுறாங்க. லட்சத்தீவு, மினிகாய் மற்றும் அமினி தீவு அப்படிங்கிறது சேர்ந்துதான் 1973 முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இந்தியாவோட வடிகால் அமைப்பு. முதன்மை மற்றும் துணை சேர்ந்த பரப்பளவு தான் வடிகால் கொப்பரைகள் அப்படின்னு சொல்றோம். இந்திய ஆறுகளை வந்து 2 தொகுதிகளா பிரிக்கிறோம். இந்திய ஆறுகளை வந்து 2 தொகுதிகளா பிரிக்கிறோம். ஒன்று இமயமலை ஆறுகள், இரண்டாவது தீபகற்ப ஆறுகள். இமயமலை ஆறுகள் அப்படிங்கிறது வந்து வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அந்த 3 ஆறுகளும் இமயமலை ஆறுகள், வற்றாத ஜீவ நதிகள். தீபகற்ப ஆறுகள்ல வந்து எது வரும் அப்படின்னா நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் வந்து தீபகற்ப ஆறுகள். சிந்து நதி தொகுப்பு. சிந்து நதி தொகுப்பு வந்து திபெத் கைலாஸ் மலைத்தொடர் வடக்கு சரிவுல வந்து மானசா ரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு அருகில வந்து 5150 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகிறது. சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகும் இடம் எங்கன்னா திபெத் கைலாஸ் மலைத்தொடர் வடக்கு சரிவுல மானசா ரோவர் அப்படிங்கிற இடத்துல வந்து 5150 மீட்டர் உயரத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. லடாக், ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்கிறது. லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியா பாய்கிறது. பாகிஸ்தான்ல சிலார் பகுதிகள் நுழைந்து பின்பு அரபிக்கடல்ல கலக்கிறது. பாகிஸ்தான்ல நுழைந்து அரபிக்கடல்ல போய் சிந்து நதி கலக்குது. இதனோட துணை ஆறுகள் எது அப்படின்னா ஜீலம், ஜீனாப், ராவி, பியாஸ். ஜீலம், ஜீனா, ராவி, பியாஸ், சாட்லஸ் இதெல்லாம் வந்து சிந்து நதியோட துணை ஆறுகள். சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறுனா சீனாப்புங்கிறத சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு. அடுத்து கங்கை நதி தொகுப்பு. கங்கை நதி தொகுப்பு அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்ட்ல உத்தர்காசி அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து 7110 மீட்டர் உயரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. கங்கோத்ரி பனி ஆற்றிலிருந்து பகிரதி பெயருடன் உற்பத்தி ஆகிறது. கங்கோத்ரி அப்படிங்கிற பனி ஆற்றுல உற்பத்தி ஆகி பகிரதி அப்படின்னு பெயருடன் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. இதன் நீளம் வந்து என்னன்னா 2525 சதுர கிலோமீட்டர், அதாவது 2025 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுதான் கங்கை நதி தொகுப்பு. வங்காள தேசத்தில் வந்து கங்கை பத்மா என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது. வங்காளதேசத்துல வந்து கங்கையை வந்து பத்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா பெரிய டெல்டாவையே வந்து இந்தியாவில் உருவாக்குது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து பெரிய டெல்டாவை தான் இந்தியாவில் உருவாக்கிறது. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. தீபேத் மானசாவேர ரோவர். அதெல்லாம் தீபத்துல மானசா ரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு கிழக்குல கைலாஸ் மலைத்தொடர்ல செமாங்டாங் அப்படிங்கிற பனியாற்றுல சுமார் 5150 உயரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. பிரம்மபுத்திரா சிந்து அங்கதான் உற்பத்தி ஆகிற மாதிரி அதுக்கு பக்கத்துலதான் பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகுது. இந்தியாவில் பாயும் 1,94,413 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு கொண்டதுதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்கு 1,94,413 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. தீபெத் பகுதிகளை வந்து சாங்போ அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுகிறது. கங்கையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பத்மா அப்படின்னு வங்காளதேசக்காரங்க சொல்லுவாங்க. அதுவே வந்து பிரம்மபுத்திராவை வந்து தீபத்துல சாங்கோ அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறாங்க. பிரம்மபுத்திராவோட துணை ஆறுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா திஷ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ. திஷ்டா, மானஸ், பராக், சுபஸ்ரீ. பிரம்மபுத்திராவோட துணை ஆறுகள் டிஸ்டா, மானஸ், பாராக், சுபன்ஸ்ரீ. வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணையும் போது மேக்னா அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திரா ஆறை வந்து தீபத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாங்போ அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து வங்காளதேசத்துல வந்து யமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை ஆறுடன் சேரும்போது மேக்னா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தீபகற்ப இந்திய ஆறுகள். தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படிங்கிறது வந்து 2 வகையில பண்றாங்க. அதாவது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னா இப்படி அதுல ஆறுகள் வந்து சில ஆறுகள் வந்து இங்க போய் அரபிக்கடல்ல கிடக்கும், சில ஆறுகள் வந்து வங்காள விரிகளோட கிடக்கும். இதைத்தான் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு 2 பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க. பாயும் ஆறுகள் அப்படின்னா எது இருக்குன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி.
இந்த 4 ஆறுகளும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வங்காள விரிகுடாவில் கலக்கும். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ங்கிறது நர்மதை, தபதி 2 ஆறுகளும் அரபிக்கடல்ல போய் கலக்கிறது. அதனால இது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது மகாநதி. மகாநதி அப்படிங்கிறது வந்து சத்தீஸ்கர், ராஜ்பூர், சிக்காவிற்குள்ள உற்பத்தியாகி ஒடிசா வழியாக 851 கிலோமீட்டர் பாய்கிறது. சத்தீஸ்கர், ராஜ்பூர், சிக்காவிற்கு உற்பத்தியாகி ஒடிசா வழியாக 851 கிலோமீட்டர் வந்து பாய்கிறது. கோதாவரி அப்படிங்கிறது வந்து தீபகற்ப இந்தியாவில் வந்து நீளமான நதி அப்படின்னா கோதாவரி தான். 1465 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் எது அப்படின்னா கோதாவரி. மகாராஷ்டிரா நாசிக்ல மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிறது. கோதாவரி வந்து மகாராஷ்டிரால நாசிக்ல மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிறது. ஆந்திரா வழியா வந்து பாய்கிறது. ஆந்திரா வழியால வந்து பாய்கிறது. இதனோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூர்ணா, பென்கார், பிரணிதா, பென்கங்கா, பிரணிதா, இந்திரா, தால், சலாமி இதெல்லாம் வந்து இதனோட துணை ஆறுகள். கோதாவரியோட துணை ஆறுகள் வந்து பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி அப்படிங்கிறது துணை ஆறுகள். அடுத்தது கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகிறது. ஆந்திரா வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கிறது. ஹம்சலா தேவி கடல்ல வந்து கலக்க இடத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ஹம்சலா தேவி அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரால இருந்து போய் வங்காள விரிகுடாவில் கடக்கும் இடம் ஹம்சலா தேவி. அடுத்தது காவிரி. காவிரி அப்படின்னா கர்நாடகாவில் கொடகு மலையில வந்து உற்பத்தி ஆகி 800 கிலோமீட்டர் நீளம் வந்து பாய்கிறது. தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு எதை சொல்றோம்? காவிரி ஆற சொல்றோம். கர்நாடகாவை 2ஆக பிரித்து சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு 2ஆ பிரிக்குது. சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் 2ஆ பிரிக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் அருகே வந்து கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2ஆக பிரிக்கிறது. திருச்சியில வந்து ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி வந்து கொள்ளிடம், காவிரி அப்படின்னு 2ஆ பிரிக்குது இந்த காவிரி ஆறு. பூம்புகார்ல வந்து வங்கக்கடல்ல கலக்க இடத்தை என்னன்னு சொல்றோம்? பூம்புகார் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நர்மதை ஆறு. நர்மதை ஆறை என்னன்னு சொல்லுவோம்? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதை ஆறு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறு. மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்ட் பீடபூமியில வந்து 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி 1312 கிலோமீட்டர்ல வந்து பாய்கிறது நர்மதை ஆறு. மேற்கு நோக்கி ஆறுகளிலே நீளமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதை ஆறு தான். இதனோட துணை ஆறுகள் என்னென்னா பர்னா, ஹசூன், ஹெரான், பஞ்சர், துதி, சார்கர், டாவா, கோலார். பர்னா, ஹசூன், ஹரன், பஞ்சர், தூதி, சாக்கர், டாவா, கோலார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நர்மதியோட துணை ஆறுகள். தபதி அப்படிங்கிறது வந்து 724 கிலோமீட்டர் வந்து பாய்கிறது. மத்திய பிரதேசத்தில் வந்து பெல்டூர் மாவட்டத்தில் முல்டாய் அப்படிங்கிற பகுதியில் வந்து உற்பத்தி ஆகிறது. நர்மதை, தபதி, மாகி ஆறுகள் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. நர்மதி, தபதி, மாகி இதை நோட் பண்ணிக்க. இந்த ஆறுகள்லாம் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. இதனோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா வாகி, கோதுமை, அருணாவதி, அனர், நிசு, புரே, பஞ்சரா, போரி. வாகி, கோதுமை, அருணாவதி, அனர், நிசு, புரே, பஞ்சரா, போரி இதெல்லாம் வந்து தபதியோட துணை ஆறுகள். அடுத்தது வந்து இந்தியாவில் போக்குவரத்து என்னன்னு பார்ப்போம். இந்தியாவோட போக்குவரத்து. இந்திய போக்குவரத்தை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நிலம் சார்ந்தது, நீர்வழி, வான்வழி அப்படின்னு 3 வழியாக பார்க்குறாங்க. நிலம் வழி, நீர்வழி, வான்வழி அப்படின்னு. நிலவழியில எது வரும் அப்படின்னா சாலை போக்குவரத்துகள், ரயில்வே போக்குவரத்துகள், குழாய் போக்குவரத்துகள். சாலை போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து, குழாய் போக்குவரத்துலாம் நிலவழியாகும். நீர்வழியா வந்து உள்நாட்டு நீர்வழி, கடல் நீர்வழி அப்படின்னு 2 வழியா இருக்குது. உள்நாட்டு நீர்வழி, கடல் நீர்வழி அப்படின்னும். வான்வெளியில வந்து உள்நாட்டு வான்வெளி, பன்னாட்டு வான்வெளி அப்படின்னு 2 வகைகளா இருக்கு. அடுத்தது சாலை வழி. சாலை வழியில என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய சாலைகள் NH ரோடு, மாநில சாலைகள் HH ரோடு, மாவட்ட சாலைகள் அல்லது கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள், பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள், பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சாலைகளையும் வந்து 5 வகையா இருக்குது. NH44 அப்படிங்கிறது வந்து நாட்டில் மிக உயரமான தேசிய நெடுஞ்சாலை. 2369 கிலோமீட்டர் நீளம் கொண்டது எது அப்படின்னா NH44. உத்தரப்பிரதேசம் வாரணாசியிலிருந்து தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறதா என்ன அப்படின்னா NH44 2369 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. NH47A அப்படிங்கிறது வந்து குறைவான நீளமுடைய நெடுஞ்சாலை. NH47A அப்படிங்கிறது வந்து குறைவான நீளம் இருக்குது. வெறும் 6 கிலோமீட்டர் தூரம் தான். அடுத்தது மாநில நெடுஞ்சாலை அப்படின்னா மாநில பொதுப்பணித்துறை கீழே இருக்கும்.
மாவட்ட சாலைகள் வந்து மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலைகள் எல்லாமே மாநில பொதுப்பணித்துறைக்கு கீழே வரும். அதுவே ஊரக பகுதிகளுக்கான சாலைகள் வந்து கிராம பஞ்சாயத்து கீழேயும், எல்லையோர சாலைகள் வந்து எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் அப்படிங்கிறத 1906ல நிறுவப்பட்டாங்க. அதன் கீழே வந்து எல்லையோர சாலைகள் வந்து இருக்கு. உலகிலே மிக நீளமான எல்லையோர சாலை எது அப்படின்னா லடாக்கில் உள்ள லேவில் இருந்து சண்டிகர் வரைக்கும் வந்து எல்லையோர சாலை வந்து இந்தியாவுல போட்டிருக்காங்க. லடாக்கில் உள்ள லேவில் இருந்து சண்டிகர் வரைக்கும். அதான் உலகத்திலேயே மிக நீளமான எல்லையோர சாலைகள். அடுத்தது தங்க நாற்கர சாலை. இந்தியாவை அப்படி வந்து நாற்கர வடிவில் வந்து இணைக்கும் அந்த சாலை. அதாவது 5846 கிலோமீட்டர் கொண்டதுதான் என்ன அப்படின்னா தங்க நாற்கர சாலை. 4 to 6 வழிகள் வந்து அதுல இருக்கும். புதுடில்லியில் இங்க ஆரம்பிச்சு கொல்கத்தா போகும். கொல்கத்தாலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மும்பைக்கு போய் மும்பையிலேருந்து மறுபடியும் டெல்லிக்கு போற மாதிரி இந்த சாலை வந்து அமைஞ்சு இருக்குது. 1999ல வந்து தொடங்கப்பட்டது. இதன் நீளம் என்னன்னா 5846 கிலோமீட்டர் நீளம் உடையது. வடன் தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளாக இணைக்கும் சாலையா இருக்குது. இப்ப வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு அப்படின்னு இணைக்கிற பகுதியா வந்து இந்த தங்க நாற்கர சாலை இருக்கு. அடுத்தது வடக்கு தெற்கு ஆறுகள். வடக்கு தெற்கு ஆறுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இங்க நான்கு ஆறுகளையும் தான் வடக்கு தெற்கு ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். களி அப்படின்னா குறுகிய அளவிற்கான நீர் போக்குவரத்து தான் களி அப்படின்னு சொல்றோம். குறுகிய அளவிலான நீர் போக்குவரத்து களி அப்படின்னும். கால்வாய்னா ஒரு நீர்வழியை மற்றொரு நீர்வளத்தோடு இணைக்கிறது தான் என்ன அப்படின்னா கால்வாய். ஒரு நீர்வழியை வந்து மற்றொரு நீர்வழியோடு இணைக்கிற பகுதி கால்வாய். குழி கால்வாய் அப்படின்னா பெரிய ஆற்றை கடக்கிறதுக்கு பயன்படுவதுதான் குழி கால்வாய். பெரிய ஆற்றை கடக்க பயன்படுவது குழி கால்வாய். அடுத்தது தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள். தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகளை வந்து 5 பிரிவுகளா பிரிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள். தமிழ்நாட்டு இயற்கை பிரிவு 5ஆ பிரிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி அப்படின்னும். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வந்து நீலகிரி டு கன்னியாகுமரி, சுவாமித்தோப்பு வரை, அதாவது மருதமலை வரை பரவியிருக்கு. நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரை சுவாமித்தோப்பில் உள்ள மருதமலை வரைக்கும் பரவி இருக்கிறதா என்ன மேற்கு தொடர்ச்சி மலை. 2000 மீட்டர் முதல் 3500 மீட்டர் உயரம் உடையது. 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பு உடையது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான மலைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி மலை, யானை மலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, மகேந்திரகிரி குன்றுகள், வரசப்பட்டி, ஆண்டிப்பட்டி மலைக்குன்று, பொதிகை மலை. இது எல்லாமே முக்கியமா ஒரு 7 மலைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா. 2637 மீட்டர் உயரம் உடையது. நீலகிரி மலையில இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில உயரமான சிகரம் தொட்டபெட்டா. 2637 மீட்டர் உயரம் உடையது. ஆழியாறு, பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை, மலைவாழிடம், கடம்பாறை, நீர்மின் நிலையம் போன்ற நிலையங்களும் இருக்கு. ஆழியாறுல வந்து பாதுகாக்கப்பட்ட காடுகள் இருக்கு. வால்பாறையில வந்து மலைவாழிடம் இருக்கு. கடம்பாறையில வந்து நீர்மின் நிலையம் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. இதுல காணப்படும் மலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை இருக்கு. பழனி மலையில் உயரமான சிகரம் என்ன வராவ் அப்படிங்கிறது பழனி மலையில வந்து உயரமான சிகரம் 2533 மீட்டர் உடையது. 2533 மீட்டர் உயரம் உடையது. கொடைக்கானல் இடம் மலைப்பகுதி என்ன அப்படின்னா பழனி மலையில தான் இருக்குது. கொடைக்கானல் எந்த மலையில் இருக்குன்னா பழனி மலையில தான் இருக்கு. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பகர நீர்வீழ்ச்சிகளா காணப்படுவது எங்க அப்படின்னா வரசநாடு, ஆண்டிப்பட்டி குன்றுகள்ல தான் இருக்கு. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி மற்றும் கும்பகரை நீர்வீழ்ச்சிகளா காணப்படுவது வரசநாடு, ஆண்டிப்பட்டி குன்றுகள்ல காணப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா விருதுநகர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். தெற்கு கைலாசத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொதிகை மலை. தெற்கு கைலாசத்தை என்னன்னு சொல்றோம்னா பொதிகை மலை. இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை எதுனா ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவில் வந்து மிக பழமையான மடிப்பு தொடர் எது அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான் மிக பழமையான மடிப்பு தொடர் அப்படின்னு சொல்ல வர்றோம். இந்தியாவின் மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வாணிகம் அப்படின்னு. இந்தியாவில் வந்து மக்கள் தொகையை பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து நிலப்பரப்புல வந்து இந்தியா வந்து 2.4% தான் இந்தியா இருக்கு. உலக அளவுல இந்தியாவோட நிலப்பரப்பு சதவீதம் 2.4% தான். ஆனா மக்கள் தொகை சதவீதம் 17.5%. உலகிலேயே நம்பர் 1 இடத்துல இப்ப இருக்கு. உலகில் 6 நபர்களில் ஒரு நபர் யாரா இருக்காங்க இந்தியாக்காரத்தான் இருக்கிறாங்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆண்டு 1872லயே வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்தப்பட்டுச்சு. ஆனா முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1881ல தான் நடத்தப்பட்டது.
15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நடத்தல. 2021 நடத்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா அது இதுன்னு காரணம் காட்டி இந்தியாவில் நடத்தப்படவில்லை. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா இருக்கு. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம், குறைந்த மக்கள் தொகை. அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் எது அப்படின்னா டெல்லியில தான் அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியனமா இருக்கு. மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்கள்களின் எண்ணிக்கை தான் என்ன அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள எத்தனை மக்கள் வாழ்றாங்களோ அதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் மக்கள் அடர்த்தி என்னன்னா 382 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி என்ன அப்படின்னா 382 சதுர கிலோமீட்டர். அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது எதுன்னா பீகார். பீகார்ல தான் மக்கள் நெருக்கமா இருக்காங்க. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்துல குறைவான மக்கள் அடர்த்தி இருக்கு. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் அப்படின்னா புதுடெல்லி. அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியனும் புதுடெல்லி தான். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியனும் புதுடெல்லி தான். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தான் குறைந்த மக்கள் அடர்த்தி இருக்கு. அடுத்தது மக்கள் தொகை மாற்றம். மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மற்றொரு காலப்பகுதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதையோ அல்ல குறைப்பதையோ என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா மக்கள் தொகை மாற்றம். மக்கள் தொகையில திடீர்னு ஏற்படுற அதிகமாகிறதோ இல்லை குறைக்கிறதோ என்னன்னு சொல்றாங்க மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது பேரு 1000 பேருக்கு வந்து உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை தான் எது அப்படிங்கிறதும் பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றோம். இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து 1000 பேர்ல இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, அதாவது 1000 பேர்ல எத்தனை பேர் இறக்குறாங்களோ அதைத்தான் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றோம். தென்னிந்தியாவில் புனிதமான நதி அப்படின்னா காவேரி ஆறத்தான் வந்து தென்னிந்தியாவின் புனிதமான நதி அப்படிங்கிறோம். தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு எதை சொல்றோம்னா கோதாவரியை தான் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்றோம். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிகப்பெரிய நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி. அதனாலதான் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு கோதாவரியை சொல்றோம். அடுத்தது ரயில்வே மண்டலங்கள். ரயில்வே மண்டலங்கள்ல வந்து முக்கியமான ரயில்வே மண்டலங்கள் 17 ரயில்வே மண்டலங்கள்ல வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. அது எது அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு ரயில்வேனா புதுடெல்லியும், வடமேற்கு ரயில்வே அப்படின்னா ஜெய்ப்பூர். வடக்குல புதுசா போனோம் அப்படின்னா வடமேற்குல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதாவது ஷார்ட்கட் வச்சுங்க, வேற வழியே இல்லை. வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வேனா ஜெய்ப்பூர். வடக்குனா புதுடெல்லி, வடமேற்குனா ஜெய்ப்பூர். வட மத்திய அப்படின்னா அலகாபாத். வட மத்திய அப்படின்னா அலகாபாத். வடகிழக்கு அப்படின்னா கோரக்பூர். வடகிழக்கு அப்படின்னா கோரக்பூர். வடகிழக்கு எல்லை அப்படின்னா கவுகாத்தி. வடகிழக்குனா கோரக்பூர், வடகிழக்கு எல்லை அப்படின்னா கவுகாத்தி. கிழக்கு அப்படின்னா கொல்கத்தா. கிழக்கு அப்படின்னா கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை அப்படின்னா புவனேஸ்வர். கிழக்குனா கொல்கத்தா, கிழக்கு கடற்கரைனா புவனேஸ்வர். கிழக்கு மத்திய அப்படின்னா ஹசிப்பூர். கிழக்கு மத்தியனா ஹசிப்பூர், மேற்கு மத்தியனா ஜாபல்பூர். கிழக்கு மத்தியனா ஹசிப்பூர், மேற்கு மத்தியனா ஜாபல்பூர். மத்திய ரயில்வே அப்படின்னா மும்பை, மேற்கு ரயில்வே அப்படின்னா மும்பை சர்ச்கேட். மத்திய ரயில்வேனா மும்பை, மேற்கு ரயில்வேனா மும்பை சர்ச்கேட். தெற்கு ரயில்வேனா சென்னை. தென் மத்திய அப்படின்னா செகந்திராபாத். தென் மத்தியனா செகந்திராபாத். தென்கிழக்கு ரயில்வே அப்படின்னா கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி. தென்கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி. தென்கிழக்கு ரயில்வே அப்படின்னா பிலாய்பூர். கொங்கண ரயில்வே அப்படின்னா நவி மும்பை. இது எல்லாமே ஷார்ட்கட் வச்சுங்க, மைண்ட்ல வச்சுக்க. நம்மளுக்கு என்ன வடக்குனா புதுடில்லி அப்படின்னு தெரியும், கிழக்கு அப்படின்னா கொல்கத்தா. கிழக்கு அப்படின்னாலும் கொல்கத்தா, தென்கிழக்கு அப்படின்னாலும் கொல்கத்தா தான் வரணும். மத்திய ரயில்வே அப்படின்னா மும்பை அப்படின்னு வரும். மேற்கு ரயில்வே அப்படிங்கிறது மேற்கு மத்திய அப்படின்னா ஜாபல்பூர். நம்மளுக்கு தெற்கு ரயில்வே தான் சென்னைங்கிறது தெற்கு ரயில்வே. மேற்கு ரயில்வேனா மும்பை, மத்திய ரயில்வேனாலும் மும்பை தான். அடுத்தது ரயில்வே ட்ராக்கு இருக்குல்ல, அகலமான பாதை எது அப்படின்னா 1.67 மீட்டர் கொண்டது தான் என்னன்னா அகலமான பாதை. மீட்டர் பாதை அப்படிங்கிறது வந்து 1.00 மீட்டர் அகலமுள்ள பாதைகளும் இருக்கும். குறுகிய பாதை அப்படின்னா வெறும் 0.762 மீட்டர் அப்படிங்கிற குறுகிய அளவுல இருக்கும். குறுகிய தூக்குப்பாதை வந்து 0.610 மீட்டரும் கொண்டிருக்கு. இதெல்லாம் அந்த ரயில்வே ட்ராக்கோட அளவுகள். பெருசா இருக்கிறது அகலமானது 1.67 மீட்டரும், மீட்டர் பாதைனா 1 மீட்டர் இருக்கிறதும், குறுகிய பாதை அப்படிங்கிறது வந்து 0.762 மீட்டரும், குறுகிய தூக்குப்பாதை அப்படின்னா 0.61 மீட்டர் கொண்டிருக்கும். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வேங்கிறது மும்பை 1925 தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே அப்படிங்கிறது பேசஞ்சர் ரயில்வே வந்து 1925 மும்பையில் தொடங்கப்பட்டது.
இந்தியாவில் முதல் அதிவேக ரயில் வண்டி காத்திமான் அப்படிங்கிறது வந்து புதுடெல்லி டு ஆக்ரா. அதிவேக ரயில் வண்டி காத்திமான் அப்படிங்கிறது புதுடெல்லி டு ஆக்ரா வரைக்கும் கொண்டு வந்தாங்க. மேகாலயா மாநிலத்துல வந்து ரயில் போக்குவரத்தே இல்லை. மேகாலயால வந்து ரயில் போக்குவரத்தே கிடையாது. அடுத்து இயற்கை தாவரங்கள். அதாவது இந்த இயற்கை தாவரங்கள் அப்படின்னா அயன மண்டல பசுமை மரா காடுகள், அயன மண்டல பசுமை மரா காடுகள், அயன மண்டல இலையுதிர் காடுகள், அயன மண்டல வறண்ட காடுகள், பாலைவன அரை பாலைவன தாவரங்கள், இமயமலை காடுகள், ஆல்பைன் காடு, அலையாத்தி காடுகள். அதாவது வெப்பமண்டல பசுமை மர காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், வெப்பமண்டல வறண்ட காடுகள், பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள், இமயமலை காடுகள், அல்பைன் காடுகள், அலையாத்தி காடுகள் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க இயற்கை தாவரங்கள். அயன மண்டல பசுமை மர காடுகள் அப்படிங்கிறது வந்து ஆண்டுக்கு மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். பசுமையாக இருக்கிறது தான். அதனால மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் அந்த காடுகள் இருக்கும். வெப்பநிலை வந்து 22 டிகிரி செல்சியஸ் அளவில் தான் இருக்கும். சராசரி ஈரப்பதமாக வந்து 70% ஈரப்பதத்தில் தான் இருக்கும். ரப்பர், எபாலி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள்லாம் வளர்க்க ஏற்றது எது அப்படின்னா பசுமை மர காடுகளில் தான் ரப்பர், எபானி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனாலாம் வளரும். அதற்கு வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கணும். அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னா மழைப்பொழிவு வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தாலே போதும். வெப்பநிலை வந்து 27 டிகிரி செல்சியஸில் இருந்தால் போதும். ஈரப்பதம் வந்து 60லேருந்து 70% இருந்தாலே போதும். முக்கியமாக இங்கே என்ன தாவரம் வழங்கும் அப்படின்னா தேக், சால் மரங்கள்லாம் வரும். இலையுதிர் காடுகள்லாம் வளரும். நறுமண திரவியம், வார்னிஷ் எல்லாம் இலையுதிர் காடுகள் மூலமாக தான் தயாரிக்கப்படுகிறது. வார்னிஷ் எல்லாமே. அடுத்தது அயன மண்டல வறண்ட காடுகள். வறண்ட காடுகள்னா மழைப்பொழிவு 50லேருந்து 100 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இலுவை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலாமரம், மஞ்சக்கடம்பு இதெல்லாம் வந்து அயன மண்டலத்தில் இருக்கிற வறண்ட காடுகள் மூலமாக வருது. இது வந்து இடைநிலை வகை காடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாலைவன அல்லது அரை பாலைவன தாவரங்கள் அப்படின்னா மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர் குறைவாக தான் இருக்கும். முற்புதர் காடுகள் அப்படின்னு இவை அழைக்கப்படுகிறது. கருவேலம், சீவை கருவேலம் மரை, ஈச்ச மரம் இதெல்லாம் வந்து பாலைவனம் மற்றும் அரை பாலைவனத்தை சேர்ந்த தாவரங்கள். அடுத்தது இமயமலை காடுகள். 2 வகையா இது காணப்படுகிறது. வடகிழக்கு மாநிலம், கிழக்கு இமயமலை சரிவு. 2 வகை. ஓக், பிர்ச், சில்வர் ஃபேர் பைன் அப்படிங்கிறது முதல் வகையை சார்ந்தது. வடகிழக்கு மாநிலங்களையும் கிழக்கு இமயமலை சரிவில் இருக்கிறது. 2வது வகை வந்து இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் காணப்படுகிறது. 1800 முதல் 3000 மீட்டர் உயரம் உடையது தான் வந்து இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்டில் காணப்படும் இமயமலை காடுகள். இந்தியாவோட முக்கிய இனங்கள். ரேசியல் குரூப் இன் இந்தியா அப்படின்னா 5 வகையா இருக்கு. ஆஸ்ட்ராய்டு, மங்கோலாய்டு, யூரோஃபைல்டு, கேசிகன், நீக்ராய்டு. அதாவது மனித இனங்களோட வகைகள் எப்படியெல்லாம் ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இது குரூப் 4ல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியல. குரூப் 1, குரூப் 2க்கு இருக்கு. அதனால பழங்குடியினர் பற்றி அடிக்கடி ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட பழங்குடியினர் மட்டும் பார்க்கல. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பழங்குடியினர் தான். யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆகா அப்படிங்கிறவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பழங்குடியினர். ஆர்கிஸ் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பழங்குடியினர். பெடானா லடாக்கை சேர்ந்தவங்க. கார்ஃபி அப்படின்னா அசாம். கார்ஃபின்னா அசாம் சேர்ந்த பழங்குடியினர். பெடா அப்படின்னா லடா அப்படின்னு அமைச்சுங்க. காஃபி அப்படின்னா அசாமுக்கு டீ தான் வரணும், இங்கே காஃபின்னு வருது. அடுத்து ஜராவாஸ், அந்தமான் நிக்கோபாரில் சேர்ந்தவங்க தான் யாருன்னா ஜராவாஸ் அப்படிங்கிறவங்க. காக்ரா அப்படிங்கிறவங்க ஜார்க்கண்டை சேர்ந்தவங்க. காக்ரா அப்படிங்கிறது ஜார்க்கண்டை சேர்ந்தது. கொராக்கா அப்படின்னா தமிழ்நாட்டு பழங்குடியினர். கொராக்கா அப்படின்னா தமிழ்நாட்டோட பழங்குடியினர். ரத்வா அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த பழங்குடியினர். ரத்துவா அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த பழங்குடியினர். பிர்ஹார் அப்படின்னா ஜார்க்கண்ட் காக்ரா, பிர்ஹார் அப்படிங்கிற ஜார்க்கண்டை சேர்ந்த பழங்குடியினர். மெய்ட்டிகள், பங்கல்கன் அப்படிங்கிற மணிப்பூரை சேர்ந்தவர். மெய்ட்டிகள், பங்கல்கன் அப்படிங்கிறவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. பழங்குடியினர் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 224, 275, 338 ஏ இதெல்லாம் பழங்குடியினர் சார்ந்த ஆர்டிகல்ஸ். 224, 275, 338 அதாவது 330 ஏன் கீழே தான் வந்து தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து நிறுவப்பட்டு உள்ளது. பழங்குடியினர் விவகார அமைச்சகம் வந்து மொட்டா அப்படிங்கிறது வந்து 1999ல் நிறுவப்பட்டது. பழங்குடியினர் விவகார அமைச்சகம் வந்து மொட்டா அப்படிங்கிறது வந்து 1999ல் நிறுவப்பட்டது. சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கிய மாநாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலையான வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு வந்து ரியோ டி ஜெனிரோவில் வந்து 2012ல் நடைபெற்றுச்சு. நிலையான வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு ரியோ டி ஜெனிரோவில் 2012ல் வந்து நடைபெற்றுச்சு. உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாடு சிபிபி காஃப் லெவல் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் 2012ல் வந்து
நடைபெற்றிருக்கு. இது இந்தியாவில் நடைபெற்றதுங்காட்டி இதை முக்கியம் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து லீமா காலநிலை மாற்ற மாநாடு வந்து லீமாவில் 2014 தொடங்கப்பட்டுச்சு. இதை வந்து காப் 20 அப்படின்னு சொல்றோம். காப் 21 பாரிஸ் ஒப்பந்தம். காப் 21 அப்படிங்கிறது பாரிஸ் ஒப்பந்தம் 2015 நடைபெற்றுச்சு. இது வந்து முக்கியமான ஒப்பந்தம். இதைத்தான் 2015 முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அனைத்து நாடுகளும் வந்து உலக வெப்பமயமாதல் வந்து குறைக்கணும். அதாவது 2 டிகிரி அளவுக்காவது உலக வெப்பமயமாதலை அனைத்து நாடுகளும் குறைக்கணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அட்லீஸ்ட் எல்லா நாடுகளும் 1.5 டிகிரியாவது குறைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது எங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம் காப் 21 தான் வந்து கொண்டு வராங்க 2015. அடுத்து மராகேச் மொராக்கோ அப்படிங்கிற மராகேச் மாநாடு வந்து காப் 22 மொராக்கோவில் 2016 நடைபெறுது. கட்டோவிஸ் மாநாடு காப் 28 2018 போலாந்தில் நடக்கிறாங்க. அடுத்தது காப் 26, 27, 28, 29. 26னா கிளகோஸ்லையும் 2021 2022 எகிப்தில் வந்து சர்ம் எல் ஹேக் அப்படிங்கிற இடத்துல எகிப்தில் நடந்துபட்டுச்சு 2022. 2023 துபாயில் காப் 28 மாநாடு நடந்து துபாயில் நடைபெற்றுச்சு. 29 பாகு அஜர்பைசான் அப்படிங்கிற இடத்துல திட்டமிடப்பட்டு இருக்கு. அது காப் 26 அப்படிங்கிறது வந்து 2030 ஆண்டுக்குள் பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை வந்து குறைப்பதை லட்சியமா கொண்டதுதான் என்னன்னா காப் 26. 2030க்குள்ள பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை வந்து குறைப்பதை லட்சியமா கொண்டதுதான் வந்து காப் 26 மாநாடு. காப் 27 அப்படிங்கிறது வந்து எகிப்துல நடைபெற்றுச்சு. காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து நிதி வழங்கணும், பாதிக்கப்படுற நாடுகளுக்கு நிதி வழங்கணும் அப்படின்னு சேர்ந்து அந்த கூட்டமைப்பு நாடுகளும் சேர்ந்து உருவானதுதான் வந்து காப் 27. காப் 28 அப்படிங்கிறது 29. காப் 28 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காப் 28 அப்படிங்கிறது வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல துபாயில எக்ஸ்போ அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. வெப்பநிலையை வந்து 1.5 செல்சியஸ் வந்து அடைக்கிற தூரத்துல வைத்திருக்கணும். அதாவது இலக்கை வந்து அடையிற தூரத்துல நீங்க வைத்திருக்கணும். 2030 ஆண்டுக்குள்ள உலகளாவிய பசுமையில்லா வாயுக்கள் வெளியேற்றத்தை வந்து 43% குறைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2050 ஆண்டுக்குள்ள வந்து அந்த பசுமையில்லா வாயு உமிழ்வதை வந்து 0% ஆக்கணும் அப்படின்னு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறது எதுனா காப் 28ல. காப் 29 அப்படிங்கிறது வந்து பிரேசில்ல வந்து பிலோமில் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. இப்ப 2025 நவம்பர்ல அது நடைபெறும். நவம்பர்ல வந்து காப் 21 வந்து பிரேசில்ல பிலோமில் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும். அடுத்தது முக்கிய நதிகள் மற்றும் அவற்றின் துணை நதிகள். முக்கியமான நதிகள் என்ன, அவற்றோட துணை நதிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சிந்து நதி அப்படின்னா ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், ஆட்லஸ் இதெல்லாம் வந்து சிந்து நதியோட துணை நதிகள். ஜீலம், ராவி, பிலாஸ், சாட்லஸ் சிந்து நதியோட துணை நதிகள். அதுவே வந்து ஜீலம் நதியோட துணை நதிகள் என்னன்னா கிஷன்கங்கா வந்து ஜீலம் நதியோட துணை ஆறு. ராவி நதியோட துணை ஆறு என்ன புதில், நைல் அல்லது தோனா, சீல் உஜ். புதில், நை, சீல் உஜ் இதெல்லாம் வந்து ராவி நதியோட துணை ஆறுகள். கங்கை நதியோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை நதியோட துணை ஆறுகள்னா ராமகங்கா, கோமதி, காகர், கந்தா, கோசி, மகாந்தா, யமுனா, மகன், தாமோதர் இதெல்லாம் வந்து கங்கை நதியோட துணை ஆறுகள். யமுனை நதியோட துணை ஆறுகள்னா சாம்பல், சிந்து, பெட்டா, கெண்டன், ஜாரதா இதெல்லாம் வந்து யமுனை நதியோட துணை ஆறுகள். சாம்பல் நதியோட துணை ஆறுகள்னா பானசு, காளி சிந்து, ஜிப்ரா, பர்பாதி, மெஜ் இதெல்லாம் வந்து சாம்பல் நதியோட துணை ஆறுகள். பிரம்மபுத்திரா இல்லைன்னா தியாங் அல்லது சாங்போ அப்படிங்கிறது பிரம்மபுத்திராவோட ஒவ்வொரு பெயர். அதாவது திபாங், லோஹித், தன்ஸ்ரீ, சுபன்ஸ்ரீ, மானஸ், டிஸ்படா இதெல்லாம் வந்து பிரம்மபுத்திராரோட துணை ஆறுகள். மகாநதியோட துணை ஆறுகள் என்னன்னா ஜியோனத்து, ஹத்தியோ, ஜோங்கு, மாண்டு, இபோங், டெல் இதெல்லாம் மகாநதியோட துணை ஆறுகள். தாமோதர நதியோட துணை ஆறுகள்னா பராகர், கோனார். தாமோதர நதியோட துணை ஆறுகள் பராகர், கோனாரும். நர்மதா நதியோட துணை ஆறுகள் என்னன்னா கோலார், துதி, ஹிரான், யுகி, தவா இதெல்லாம் நர்மதா நதியோட துணை ஆறுகள். தபதி ஆற்றோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா பூர்ணா, கீர்னா, பஞ்சாரா, போரி, அனர் இதெல்லாம் வந்து தபதி ஆற்றோட கிளையாறுகள். பூர்ணா, கீர்னா, பஞ்சாரா, போரி, அனர் அப்படிங்கிறது. கோதாவரி ஆற்றோட கிளையாறுகள் என்னன்னா இந்திராவதி. கோதாவரி ஆற்றோட கிளையாறு வந்து இந்திராவதி. விருத்த கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கோதாவரி ஆற்றை வந்து விருத்த கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திராவதி, மஞ்சுரா, பிந்துசாரா. இந்திராவதி, மஞ்சுரா, பிந்துசாரா, சர்பதி, பெங்கங்கா அதாவது பஞ்சகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணஹிதா அப்படின்னு கோதாவரி ஆற்றுல துணை ஆறுகள் வந்து இருக்கு.
இந்திராவதி, மஞ்சாரா, பிந்துசாரா, சர்பதி, பிராணஹிதா, பெங்கங்கா அல்லது பஞ்சகங்கா அப்படிங்கிறது. கோதாவரி என்னன்னு சொல்லுவாங்க, விருத்த கங்கை அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா நதி, கிருஷ்ணா நதியோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா துங்கபத்ரா, கட்டபிரபா, பீமா, வேதவதி. துங்கபத்ரா, கட்டபிரபா, பீமா, வேதவதி, கொய்னா, வர்ணா, திண்டி, முசி, துத்தகங்கா. துத்துகங்கா இதெல்லாம் வந்து கிருஷ்ணா நதியோட துணை ஆறுகள். துங்கபத்ரா, கட்டபிரபா, பீமா, வேதவதி, கொய்னா, வர்ணா, திண்டி, முசி, தூத்கங்கா. காவேரி தட்சிண கங்கை அப்படிங்காங்க. கோதாவரியை வந்து விருத்த கங்கை அப்படின்னும், காவேரியை வந்து தட்சிண கங்கை அப்படின்னு சொல்றாங்க. அதனோட துணை ஆறுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா கபினி, ஹேமாவதி, கபினி, ஹேமாவதி, சிம்சா, அர்காவதி, லட்சுமண தீர்த்த, நொய்யல், அமராவதி. இதெல்லாம் வந்து காவிரியோட துணை ஆறுகள். நொய்யல், அமராவதியும் காவிரியோட துணை ஆறுகள். அடுத்தது நேஷனல் டிசார்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசார்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம். இந்தியாவில் வந்து இது ஒரு சட்டபூர்வமான அமைப்பு. பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சட்டபூர்வமான அமைப்பு. 2005 பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி தான் உருவாக்குனாங்க. அதாவது 2004ல் வந்து சுனாமி வரும். அதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பா நம்மளுக்குன்னு பேரிடர் மேலாண்மைக்குன்னு ஒரு ஆணையம் வேணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்து 2005ல் வந்து பேரிடர் மேலாண்மை சட்டம் உருவாக்கி 2006ல் வந்து செப்டம்பர் 27ல் தான் உருவாக்கப்பட்டது. இந்திய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து 2006ல் உருவாக்கப்பட்டுச்சு. இதனோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய பேரிடர் திட்டத்தை வந்து அங்கீகரிக்கணும். பேரிடர் திட்டத்தை அங்கீகரிக்கணும். பேரிடர் மேலாண்மை குறித்த கொள்கைகளை வகுக்கணும். பேரிடர் ஏற்படும் போது என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்தணும். ஒருவேளை பேரிடர் நடந்துச்சுன்னா அதுக்கான மீட்பு நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளணும், அது எல்லா கொள்கைகளை வகுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தான். பேரிடர் மேலாண்மை கொள்கையை வந்து 2009ல் வந்து வெளியிட்டாங்க. பேரிடர் மேலாண்மை கொள்கை அப்படிங்கிறத 2009ல் வெளியிட்டாங்க. இதனோட தலைவர் யாருன்னா பிரதமர். இந்திய பேரிடர் மேலாண்மையோட தலைவர் வந்து பிரதமர். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் யாருன்னு கேட்டா முதலமைச்சர் தான் மாநில பேரிடர் மேலாண்மையோட தலைவர். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் வந்து மாவட்ட நீதிபதி, மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆட்சியர் தான் வந்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவராக இருப்பாங்க. அடுத்தது உயிர்கோளங்கள். இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதுல காப்பகங்கள் வந்து 11 இருக்குது. இந்த உயிர்கோள காப்பகங்கள் முக்கியமான 18ல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி உயிர்கோள காப்பகம். நீலகிரி உயிர்கோள காப்பகம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அந்த 3 மாநிலங்களையும் உள்ளடக்கிய பகுதி தான் நீலகிரி உயிர்கோள காப்பகம். அடுத்தது நந்தா தேவி உயிர்கோள காப்பகம். நந்தா தேவி அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. நீலகிரி உயிர்கோள காப்பகம் வந்து தமிழ்நாடு, கேரளாவையும் சேர்ந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவையும். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் வந்து உத்தரகாண்டை வந்து சேர்ந்தது. நோக்ரேக் அப்படிங்கிறது வந்து மேகாலயால இருக்கு. நோக்ரேக் அப்படிங்கிறது மேகாலயம். மன்னார் வளைகுடா உயிர் காப்பகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. நோக்ரேக்ங்கிறது மேகாலயா, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சுந்தரவன காடுகள் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கு. சுந்தரவன காடுகள்ங்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்கு. மானஸ் அப்படிங்கிறது அசாம்ல இருக்கு. மானஸ் அப்படிங்கிறது அசாம்ல இருக்கு. கிரேட் நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் வந்து அந்தோபார் நிக்கோபார் தீவுகள் இருக்கு. கிரேட் நிக்கோபார் உயிர்கோள காப்பகங்கள் வந்து அந்தோபார் நிக்கோபார் தீவுகள் இருக்கு. சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்கு. சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்கு. சிம்லிபால் அப்படிங்கிறது திஹாங் திபாக் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்துல இருக்குது. திஹாங் திபாக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் அருணாச்சல பிரதேசத்துல இருக்குது. திருப்தி சைகோவா அப்படிங்கிறது அசாம்ல இருக்கு. திருப்தி சைகோவா அப்படிங்கிறது அசாம்ல இருக்கு. பச்மாரி உயிர் காப்பகம் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்குது. பச்மாரி உயிர்கோள காப்பகம் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்குது. கஞ்சன் ஜோங்கா தேசிய பூங்கா வந்து சிக்கிம்ல இருக்கு. கஞ்சன் ஜோங்கா தேசிய பூங்கா சிக்கிம்ல இருக்கு. அகத்திய மலை உயிர்கோள காப்பகம். அகத்திய மலை உயிர்கோள காப்பகம் வந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி உயிர்கோள காப்பகம் இருக்குது. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இருக்குது. அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம். மூணுமே தமிழ்நாட்டில் பகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். தமிழ்நாடு, கேரளாவும் சேர்ந்து இருக்கிறது அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 சேர்ந்து இருக்கிறதா நீலகிரி உயிர்கோள காப்பகம். கண்டக் உயிர்கோள காப்பகம். அச்சனக்மர்க் அமர்கண்டக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் வந்து மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரை இணைச்சது. அமர்கண்டு அப்படி உயிர்கோள காப்பகம் வந்து மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரை சேர்ந்தது. கட்ச் மகாரன் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்குது. கட்ச் மகாரன் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்குது. குளிர் பாலைவனம் வந்து இமாச்சல பிரதேசத்துல இருக்குது.
சேசலாம் மலைகள் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. ஆந்திராவில் இருக்கிறது என்ன அப்படின்னா சேசலாம் மலைகள். பன்னா அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல இருக்குது. பன்னா அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல இருக்கு. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்ல இருக்கிற கண்டென்ட் படிச்சது போக இல்லாத கண்டென்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் படிக்கணும். வேற அங்கேயும் இங்கேயும் தேடி அலையிருக்கு. இல்லாத கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்க. ஓகேங்களா? இதுல ஜாகிரபி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு 5 மார்க்குக்கு நாம் நிறைய படிக்க வேண்டாம். ட்ரெண்டிங்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்னன்னா மலைப்பகுதியில வந்து போகிறதுக்கான வழியை தான் வந்து கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கணவாய்கள் வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிட்டி கணவாய் அப்படிங்கிறது வந்து தீபேத்து உத்தரகாண்டுடன் இருக்கிறதா, தீபேத்துக்கு உத்தரகாந்துக்கு இடையில இருக்கிறதா எது அப்படின்னா லிட்டி கணவாய் அப்படின்னும், பென்சிலா கணவாய் அப்படிங்கிறது வந்து கார்கிலுடன் காஷ்மீர் கிட்ட இருக்கிறதா வந்து பென்சிலா கணவாய் அப்படின்னும், புர்சைல் கணவாய் அப்படிங்கிறது புர்சைல் கணவாய்ங்கிறது வந்து லடாக்குடன் சீனாட்டு இருக்கிறதா, அதாவது லடாக்குடன் சீனாக்கு இடையில இருக்கிறதா வந்து இந்த புர்சைல் கணவாய் அப்படிங்கிறது. ஹேதாராங் கணவாய்னா ஸ்பிட்டியுடன் லாகூல் இருக்கிறதா வந்து இந்த ஹேத்ராங் கணவாய். அடுத்தது முக்கியமானது கணவாய்கள் இது மேட்ச் மாதிரி தான். இது என்ன கணவாய் அப்படின்னா டெஸ்லா கணவாய் அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சலத்துல இருக்கு. டெஸ்லா அப்படிங்கிறது ஹிமாச்சலத்திலையும், லிகாபானி கணவாய் அப்படிங்கிறது வந்து அருணாச்சல பிரதேசத்துலயும் இருக்கு. டெஸ்லா அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேசத்திலையும், லிகாபானி கணவாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்துல இருக்குது. நாதுலாய் கணவாய் அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்குது. முலிங்லா கணவாய் அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கு. டெஸ்லா கணவாய் அப்படிங்கிறது ஹிமாச்சலத்திலையும், லிகாபானி அப்படிங்கிறது வந்து அருணாச்சல பிரதேசத்திலையும், நாதுலாய் கணவாய்ங்கிறது சிக்கிம், முலிங்லா கணவாய்ங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கு. அடுத்தது பும்லா கணவாய்ங்கிறது அருணாச்சல பிரதேசத்திலையும், கார்டுலாங் அப்படிங்கிறது ஜம்மு மற்றும் காஷ்மீர்லயும், நந்துலா அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்குது, சிப்கிலா அப்படிங்கிறது இமாச்சலத்துல இருக்குது. நந்துலானா சிக்கிம், சிப்கிலா அப்படின்னா இமாச்சலம், கார்டுலாங் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், பூம்லா அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், நந்துலானா சிக்கிம், சிப்கிலானா இமாச்சல பிரதேசம். அடுத்தது இந்தியாவின் விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1975 தான் இந்தியாவில் விரைவு அஞ்சல் சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. அடுத்து இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்டது வந்து புதுடில்லி, குறைந்த மக்கள் தொகை கொண்டது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். மக்கள் தொகை வெடிப்பு பெரும்பாலும் பின்வருவற்றில் ஒரு காரணமாகும். எது மக்கள் தொகை வெடிப்புக்கு காரணம் அப்படின்னா அதிக கருவுறுதல் தான் மக்கள் தொகை வெடிப்புக்கு காரணம். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பின்வரும் நதிகளில் உப்பு நதி என எதை சொல்லுவோம்? உப்பு நதி அப்படின்னா லூம்பினி ஆறு தான் வந்து உப்பு நதி அப்படின்னு சொல்லுவோம். லூம்பினி நதியை வந்து உப்பு நதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இது அப்படின்னா குளிர்காலத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கிறது திருவனந்தபுரத்துல தான் குளிர்காலத்துல வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அடுத்தது பழங்குடியினர். வார்லி பழங்குடியின இனத்தவர்கள் கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் காணப்படுகிறார்கள் அப்படின்னா மகாராஷ்டிரா. வார்லி பழங்குடியினர் இனத்தவர் எங்க இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பின் கருத்தின் அடிப்படையில் இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் வந்து சுத்தமான குடிநீர் பெறவில்லை அப்படின்னா 22% மக்கள் வந்து சுத்தமான குடிநீர் வந்து இந்தியாவில் இல்ல. உலக சுகாதார அமைப்போட கருத்துப்படி இந்தியாவில் 22% மக்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லை. அடுத்தது பின்வருவற்றில் எது இந்தியாவின் முதலாவது 6 வழி அதிவேக விரைவு ஆகும்? 6 வழி அதிவேக விரைவு எக்ஸ்பிரஸ் வே வழி எது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை டு பூனே, மும்பையிலிருந்து பூனேக்கு 6 வழியில எக்ஸ்பிரஸ் ஸ்பீட் வே அப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் முதல் மும்பை டு பூனே. அடுத்தது இந்தியாவின் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான் இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் வந்து அமைந்து இருக்கு. பின்வரும் மலைகளில் அவை மலைத்தொடருடன் பொருத்தணும். அதாவது மலைகளும் அந்த எந்த மலைத்தொடர்ல இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கரகோரம் மலையில இருக்கு. கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது கரகோரம் மலையில இருக்குது. பட்டாக்காய் அப்படிங்கிறது வந்து பட்டாக்காய் அப்படிங்கிறது கரோஹாசியில இருக்குது. விந்திய மலை வந்து ஆரவல்லி. மகாபலீஸ்வரம் அப்படிங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மகாபலீஸ்வரர் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. விந்திய மலைன்னா ஆரவல்லி, மகாபலீஸ்வரர் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்தது வந்து இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இது சரியானதை வந்து பொருந்தியுள்ளவற்றை வந்து மட்டும் தேர்ந்தெடுக்கணும்.
இதுல வந்து 1 4 தான் சரி, 4 1 சரி. அதாவது பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா பாலினம் விகிதம் அப்படின்னும், மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது 1 சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறோம். இதெல்லாம் ஐஎம்ஆர் அப்படின்னா இன்ஃபென்ட் மெட்ரோஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு வயது முடியும் முன் குழந்தையின் இறப்பு விகிதம் தான். இதோட இது ஆப்போசிட்ல பொருத்திருக்காங்க. இதுக்கு இதுதான் ஆன்சர். ஐஎம்ஆர் அப்படின்னா ஒரு வயது முடியறதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க இறக்குது அப்படிங்கிறதும், எம்எம்ஆர் அப்படின்னா 1,00,000 கர்ப்பிணி தாய்மார்களை பிரசவத்துல எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறத எம்எம்ஆர் அப்படிங்கிறது. இதை பத்தி மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் தமிழ்நாடு சார்ந்தது, இந்தியா சார்ந்தது தனித்தனி வீடியோ எக்கனாமிக்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை வேணா யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஜாகிரபியில் வந்து ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸ்ல நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்க, வேணுங்கிறீங்க பார்த்துக்குங்க. அடுத்தது பிறப்பு விகிதம் வந்து டேஷுக்குள் ஒரு ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்பு எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது 1000 பேர் மக்கள் தொகையில் எத்தனை பேர் பிறக்கிறாங்க அப்படிங்கிற நேரடி பிறப்பு விகிதத்தை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது வந்து உயிருடன், அதாவது 1000 பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேரும் உயிருடன் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சுற்றுச்சூழல் சார்ந்த கொஸ்டின். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை மூட வேண்டும் என்று மக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. ஆமா, சரி. ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையில் கழிவுகள் மற்றும் அதில் கசியும் வாயு காற்றை தூத்துக்குடி கடலோர பகுதி சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, அதனால மூடுன்னு சொல்லி மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. கூற்றும் காரணமும் சரியா இருக்கு. அப்போ போத் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறத ஆன்சர். இந்த மாதிரி கரண்ட் டென்த்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் சார்ந்த கொஸ்டின்ஸ் ஒன்று கம்பல்சரி வரும். 5 கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கரண்ட் டென்த்தில் இருக்கிற கொஸ்டின், அதாவது புயலை பற்றி வரலாம், இல்லை காலநிலையை பற்றி வரலாம். எது கரண்ட்டில் டென்த்தில் இருக்குதோ அது வந்து கொஸ்டினாக வருவாங்க. அடுத்தது 2017-18ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம். எல்லாரும் நிறைய பேர் வந்து நான் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல ரெக்கார்ட்ஸ் புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் போட்டிருந்தேன். கரண்ட் டேட்டா கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ டிஎன்பிசி வந்து கரண்ட் டேட்டாவை வந்து ஒரு அறிக்கையாக வெளியிடாமல் வந்து கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டோட மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வந்து 2017 தான் வெளியிட்டிருக்காங்க. அதுலேருந்து பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். அது எப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிக்கையாக வெளியிடுது, இல்லை நிதி ஆயோக் வெளியிட்டா அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். மற்றபடி எதுலேருந்து வெளியிடுறதுலேருந்து கொஸ்டின் வரக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன்னா அதிகாரப்பூர்வ தளங்களில் வெளியிடாமல் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வராது. இதில் பார்த்தீங்கன்னா 2017-18ன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா தான் வந்து 2022 வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2017-18ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டோட தலா வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1,42,267. இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து 2028, ஆனால் கொஸ்டின் வந்து 2017-18ஓட டேட்டாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் குரூப் 4ல் வரும். அடுத்தது சீரழிவு உடைய பயனற்ற மற்றும் லாபமற்ற காடுகளை என்னன்னு சொன்னால் வகைப்படுத்தப்படா காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரழிவு உடையது, பயனற்றது மற்றும் லாபமற்ற உள்ள காடுகளை என்னன்னு சொல்லணும், வகைப்படுத்தப்படா காடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பின்வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எது அப்படின்னா ஜீலம். காஷ்மீர் பாயும் ஆறு எதுனா ஜீலம் அப்படின்னு சொல்லப்படுது. செர்ரி பிளாசம் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. ஜெரி பிளாசம் அப்படிங்கிறது வந்து எங்க பெய்யும் அப்படின்னா இடியுடன் கூடிய மழை பெய்யறது வந்து கர்நாடகாவில் பெய்யும். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளை வந்து அவற்றின் சரியான இனங்களுடன் பொருத்தணும். இது கொடுத்துருக்க விலங்குகளை அவனுடைய சரியான இடையோடு பொருத்தணும். ஆபத்தான இனங்கள் அப்படின்னா என்ன, முதலை தான் வந்து ஆபத்தான வகையை சார்ந்த விலங்கு. பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் அப்படின்னா டால்பின் வந்து பாதிப்படக்கூடிய இனங்கள்ல வரும். அரிதான இனங்கள் அப்படின்னா காட்டு எருமை. இப்போ அரிதான பட்டியலில் வந்து காட்டு எருமை இருக்கு. அழிந்து போன இனங்கள்ல எது இருக்குன்னா ஆசிய புலிகள். அழிந்து போன இனங்கள்ல ஆசிய புலிகள் இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கக்கூடிய இதுல ஆசிய புலிகள் வந்து இப்போ இருக்கு. இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னா இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்கு. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. இந்தியாவின் தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை நகரங்கள் மற்றும் இடைநிலை ஆறுகள் உள்ளாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே 152 நகரங்கள்ல 27 இடைநிலை ஆறுகள் வந்து இருக்கு. 152 நகரங்கள்ல 27 இடைநிலை ஆறுகள் வந்து இருக்கு. அடுத்து புவி வெப்ப சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடம் என்ன அப்படின்னா புகா பள்ளத்தாக்கு, புகாவெளி. அதாவது புவி வெப்ப சக்தியை உற்பத்தி செய்யும் இடத்தை என்னன்னு சொல்லணும்னா புகா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1986 தான் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் வந்து தொடங்கப்பட்டது. உள்நாட்டு நீர்வழி ஆணையம் வந்து 1986. இந்தியாவில்
எந்த பகுதியில் ஆல்பைன் காடுகள் பெருமளவில் உள்ளது அப்படின்னா கிழக்கு இமயமலையில தான் ஆல்பைன் காடுகள் வந்து பெருமளவுல இருக்கு. அடுத்து இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமான மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். இந்தியாவில் வந்து தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தானு. மான்சூன் அப்படிங்கிற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெயர்பட்டுள்ளது அப்படின்னா அரபிக். மான்சூன் அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா அரபிக். மான்சூன் அப்படின்னா அரபிக். அடுத்தது மக்கள் தொகையை வந்து கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலங்களை வந்து பொருத்தணும். ஓகேவா? கேரளா தான் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 இது வந்துடும். தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டோட எழுத்தறிவு சதவீதம் வந்து 80%. அடுத்து 2 ஆப்ஷனுமே இருக்குது. கர்நாடகா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா 75%, ஆந்திரா 67%. கர்நாடகா 75, ஆந்திரா 67. அப்போ ஆப்ஷன் எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவுக்கு ஆப்ஷன் பி தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது பின்வரும் காலநிலை மாநாடுகளை அது சார்ந்த கருத்தையும் காலநிலை மாநாடு மற்றும் அவற்றின் தீம்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். காலநிலை இது முக்கியமானது. இது கொஸ்டின் எல்லாம் வரக்கூடியது. காலநிலை மாநாடு மற்றும் அவற்றின் தீமுகளை வந்து மேட்ச் பண்றது. கியோட்டோ நெறிமுறை அப்படின்னா உமிழ்வதை குறைப்பதற்கான பசுமை வாயு இல்லாத வாயுகள் வந்து உமிழ்வதை குறைக்கணும் அப்படிங்கறது எந்த மாநாடுனா கியோட்டோ நெறிமுறையில உமிழ்வை குறைப்பதற்கான அறிவிப்பு வந்து கியோட்டோ மாநாட்டுல கொண்டு வராங்க. அதுவே வந்து ரியோ பூமி உச்சி மாநாடு அப்படிங்கிறது வந்து நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரியோ உச்சி மாநாடு நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னா உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துறது தான் என்னன்னா பாரிஸ் ஒப்பந்தம். பாரிஸ் ஒப்பந்தம் 2015 போடப்பட்டது. அடுத்தது மான்ட்ரியல் நெறிமுறை. மான்ட்ரியல் நெறிமுறை அப்படிங்கிறது வந்து ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதா மான்ட்ரியல் நெறிமுறை. இப்போ கரண்டா காலநிலை சார்ந்த கொஸ்டின் வருது. அதனால இதுல இருந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கப்படுது. பாத்துக்கங்க. இது அடுத்த கொஸ்டின் காலநிலை சார்ந்த கொஸ்டின் தான். இது படிம எரிபொருளிலிருந்து ஒரு விளக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கை COP28 வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அறிந்திருக்கு. பாரிஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டாக் டேக் காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது. அப்படின்னா இதுல வந்து ஏ மற்றும் ஆர் வந்து 2 உண்மைதான். ஆனா பாரிஸ் ஒப்பந்தமே இது வந்து COP28 வந்து துபாயில நடக்கும். அப்ப 2ம் வந்து 1 கிடையாது. அதனால சரியான விளக்கம் கிடையாது. அடுத்தது அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் அப்படின்னு கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்குவால் குரங்கு, லிலிண்டர் லோரியஸ், பெரிபைட் ஹார்ஸ்பில் அப்படிங்கிறதும். 2வது ருத்ராட்ச மரம், கருப்பு பிள்ளம், காட்டு ஹார்மான் இதெல்லாம் வந்து அகத்திய மலை உயிர்கோளத்தில் காணப்படும் அழிந்து வரும் பொருட்கள் இனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது பின்வரும் அறிக்கையை கருத்தில் கொண்க. வனங்கள் வந்து வெள்ளம் மற்றும் வறட்சியை வந்து ஒழுங்குபடுத்துகின்றன அப்படின்னா அது சரிதான். ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட 10% வெப்பமண்டல காலங்கள் இழக்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து தவறு. உலகெங்கிலும் உள்ள காடுகளில் கிட்டத்தட்ட 47% வெப்பமண்டல காடுகளே ஆகும். அது சரிதான். உலகில் 45% காடுகள் பாதுகாக்கப்படப்பட்ட பகுதிகளா இருக்குது அப்படின்னா தவறு தான். அப்போ 1, 3 மட்டும் சரி. ஏ அண்ட் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின் செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்கள் ஆய்வு செய்யும் பொருட்டு அமுத்தியது எது அப்படின்னா எக்ஸ்போசாட்ங்கிறது தான் வந்து இந்தியா வந்து இஸ்ரோல இருந்து வேவிருக்காங்க. அதாவது காஸ்மிக் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது. அடுத்தது மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா பவு நகர்ல இருக்கு. மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க அமைந்துள்ளதுன்னா பவு நகர்ல இருக்கு. அடுத்து சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1970 சுத்தமான காற்று சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின் வேட்டான்குடி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கையில தான் இருக்கு. வேட்டான்குடி அப்படிங்கிறது சிவகங்கையிலையும், மயூரா தோட்டம் அப்படின்னு தூத்துக்குடியில இருக்கு. மயூரா தோட்டம் அப்படிங்கிறது தூத்துக்குடியும், வெள்ளோடு அப்படிங்கிறது ஈரோட்லையும், கரைவெட்டி அப்படிங்கிறது அரியலூர்ல இருக்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அடிக்கடிக்கு வர்றது. வேட்டாங்குளம் சிவகங்கை, மயூரா தோட்டம் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடியும், வெள்ளோடுங்கிறது ஈரோட்ல, கரைவெட்டி அப்படிங்கிறது அரியலூர்ல இருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்தது அமிலமலை என்பது மழை நீரில் அதிக அமிலத்துடன் பொழிவிடுவது அப்படின்னா அதுவும் சரிதான். எரிபொருட்கள் ஏற்பதனால் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் மற்றும் கந்தகத்தின் ஆக்சைடை கொண்டுள்ளது. இதனாலதான் அமில்மலை வருது அப்படின்னா இதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். அதான் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 4 முதல் 10 வரை ஒரு வாரத்தில் எந்த கருத்துருவின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் 2024ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னா விண்வெளி மற்றும் காலநிலை அப்படிங்கிற தீமை பேஸ் பண்ணி தான் 2024 அக்டோபர்ல வந்து 4 to 10 வரைக்கும் உலக விண்வெளி வாரம்னு கொண்டு வந்தாங்க. அதனோட தீம் என்ன அப்படின்னா விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றத்தை பற்றியே தான் அதோட தீம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உயிர்கோளங்களை வச்சு மேட்ச் பண்ணணும். உயிர்கோளங்கள் பேஸ் பண்ணி உயிர் பகுப்பாய்வு உயிரினங்கள் அப்படின்னா ட்ரவுட், அதாவது ட்ரவுட் மீன் அப்படிங்கிறாங்க. உயிர் பகுப்பாய்வு உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரவுட் மீன் அப்படிங்கிறது. அடுத்து திரட்டி இனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரட்டி இனங்கள் அப்படின்னா திரட்டி இனங்கள்னா மரப்பேனத்தை திரட்டி இனங்கள் அப்படிங்கிறாங்க. மயில்கல் இனங்கள் அப்படின்னா எதுனா பனைமரம். மயில்கல் இனங்கள்னா பனைமரம். அயல்நாட்டு இனங்கள் அப்படின்னா வெஸ்லாபூர் ஜெர்மனிகா, வெஸ்புலா ஜெர்மனிகா, அது பேரு வெஸ்புலா ஜெர்மனிகா. அப்போ உயிர் பகுப்பாய்வு உயிரினங்கள் அப்படின்னா த்ரெலவுட் மீன் அப்படின்னும், திரட்டி இனங்கள் அப்படிங்கிறது மரப்பேனையும், மயில்கல் இனங்கள் அப்படிங்கிறது வந்து பனைமரத்தையும், அயல்நாட்டு இனங்கள்னு வெஸ்புலா ஜெர்மனிகா குறிப்பிடுறாங்க. அடுத்தது உயிர்கோள காப்பீடுகளை பத்தி கொஸ்டின் தான். உயிர்கோள காப்பீடுகள் பற்றிய பின்வரும் குறிப்புகளை கருத்தில் கொண்டு எந்த ஒரு உயிர்கோள காப்பீட்டத்திற்கு பொருந்துகிறது என்று தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்து சதுப்பு நில பரப்பு. ஓகே. வெப்பமண்டல அரை பசுமை மர காடுகள் இருக்கு. விவசாய அமைப்பு சில்விகல்ச்சர், மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்புலாம் அந்த உயிர்கோளத்துல இருக்குது. உலகளாவிய மிகப்பெரிய மங்கள் உயிரிய பல்வகை மற்றும் இதன் முக்கிய பகுதிகள் வந்து உலக பாரம்பரிய தளமாக கொண்டுள்ளது. இது எல்லாமே எது அப்படின்னா இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய சதுப்பு நில உயிர்கோள காப்பகம் அப்படின்னாவே சுந்தரவன சதுப்பு நில உயிர்கோள காப்பகம் தான், சுந்தரவன காடுகள் தான் வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் டேஸ் கிராமத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா முத்தலக்குறிச்சி. எங்க வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா முத்தலக்குறிச்சியில. அடுத்தது ரிவர்ஸையும் அந்த நதியும் அந்த துணை ஆறு இருக்கு, எது தவறா பொருந்திருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நதியும் துணையாறுல எது தவறு அப்படின்னா 3 4 தான். வைகைனா பேச்சியாறு, வெள்ளாறுனா மஞ்சளாறுன்னு போட்டிருக்காங்க. இதுல காவிரி வந்து அமராவதி துணையாறு சரி, தாமிரவரிக்கு பாம்பாறு துணையாறு சரி. அடுத்தது இதுவும் மேட்ச் தான். தமிழ்நாட்டில் சிறிய துறைமுகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். சரி, எண்ணூர் துறைமுகம் வந்து சென்னையில இருக்கு. திருச்சோபுரம் அப்படிங்கிறது வந்து கடலூர்ல இருக்கு. புன்னைக்காயல் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடியில இருக்கு. திருக்கடையூர் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்துல இருக்கு. புன்னைக்காயல் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடியில இருக்கு. திருக்கடையூர் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்துல இருக்கு. இது பழங்குடியினர் சார்ந்ததான். அந்தமானின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வு முறையில் எந்த பழங்குடியினர் சேர்ந்தது அப்படின்னா செமாங் மற்றும் செமாங்கஸ் அண்ட் சாகாஸ். செமாங்கஸ் மற்றும் சாகஸ் தான் வந்து அந்தமானின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வியல் முறையை சார்ந்த பழங்குடியினர். அடுத்தது வந்து கீழே இருந்து சரியா பொருத்தி இருக்கிறது எது அப்படின்னா 2 4 தான் வந்து சரியா பொருத்திருக்கு. அது ஹேமனைட் அப்படின்னா நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடும், கிரானைட் அப்படின்னா இரும்பு கார்பனேட் அப்படிங்கிறது நிலக்கரியோட வகைகள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தவறானது எது அப்படின்னா 2 3 தான் தவறு. CEEWனா நீராற்றல் சுற்றுச்சூழல் அமைப்பு, நீராற்றல், அதாவது கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது சரியா இருக்கு. அடுத்தது வந்து MNRE அப்படின்னா the மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனிவல்ஸ் எனர்ஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனிவல்ஸ் எனர்ஜி, இது 2 தவறா இருக்கு. அடுத்த கேள்வி, தேசிய காற்றின் தர கண்காணிப்பு திட்டத்தை பற்றி கூற்றுகளில் எவை உண்மையானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் சி, அது NAMPயின் கீழ் SO2 NO2 RSPM PM 2.5 அளவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னா சரி. நம் கீழ் வருடத்தில் 106 அவதானிப்பு பதிவுகள் அப்படிங்கிறது இது சரி. இந்தியாவில் 398 நகரங்கள் இயக்க கண்காணிப்பு உள்ளன அப்படின்னா தவறு. காற்றின் தர நிர்ணய திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நாம் அப்படிங்கிறதுல, அதாவது நேம் அப்படின்னா நேஷனல் ஏர் மானிட்டரி ப்ரோக்ராம். நேம் அப்படின்னாவே என்னன்னு சொல்லலாம், நேஷனல் ஏர் மானிட்டரி ப்ரோக்ராம் தான் நேம்ப் அப்படிங்கிறாங்க. நேம்ப்ல வந்து SO2 NO2 RSPM PM 2.5 அளவுகள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க, எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத. இது கீழே வருடத்திற்கு 104 அவதானிப்பு பதிவுகளை வந்து பதிவு செய்யறாங்க. அப்சர்வேஷன் ரெக்கார்ட் பர் இயர்ல வந்து எத்தனை இதா இருக்குன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ஸை வந்து 104 அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ஸை வந்து பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதுவே ரொம்ப வீடியோ லென்த் ஆயிடுச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்ல எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கு.
அடுத்தடுத்து எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே வந்து எக்ஸாம், ஃப்ரைடே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். வியாழக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். மொத்தமாக எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் போடுவேன். வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா?